இந்த வீடியோவில் இன்றைக்கி காலையில் கொடுத்த கொஸ்டினுக்குள்ள சொல்யூஷனை பார்ப்போம். இது இப்போ இது வரைக்கும் இன்னும் எழுதாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டினை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து ஒரு 3 hours உட்காந்து எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆன்சரை செக் பண்ணி பார்த்துடுங்க. சரிதானே? சரி, இப்போ இதில் காமன் மாடல் செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் அதுக்குள்ளே ஆன்சரை பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்ட் ஏல 20 கொஸ்டின் உண்டு. அதில் இப்போ நம்ம முதல்ல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the percentage error of fifth root of 31 is approximately how many times the percentage error in 31? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன், இப்போ ஒரு நம்பருக்கு தான் அவங்க ஃபிஃப்த் ரூட்டு அதை கொடுத்து கேட்குறாங்க. அப்ராக்சிமேட்லி இந்த பெர்சன்டேஜ் எரர் என்ன ரேட்டில் இருக்கும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அப்போ நம்ம இதை நம்ம 31 எடுக்காமல் எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிவிடுவோம். லெட் எக்ஸ் பி எனி நம்பர். ஹியர் இட் இஸ் 31. இது கிவன். லெட் த ஃபிஃப்த் ரூட், அந்த ஃபிஃப்த் ரூட்டை நம்ம எப்படி அஸ்யூம் பண்ணுவோம்? எக்ஸ் பவர் 1/5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து பவரில் இருக்கிறதுனால இது லாக் எடுத்தால் தான் டிஃப்ரென்சியேஷன் ஈஸியாக இருக்கும். அதுக்காக டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். இப்போ லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த பவர் வந்து ஃப்ரெண்டில் வந்துடும் 1/5 லாக் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். லாக் ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1/, அப்போ 1/y, அப்புறம் ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து dy/dx. 1/5 லாக் எக்ஸ், 1/5 கான்ஸ்டன்ட் இருக்கட்டும், லாக் எக்ஸுக்கு வந்து 1/x, இதுதான் டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ இதில் நமக்கு வந்து பெர்சன்டேஜ் எரர்னா dy/y மட்டும்தான் இருக்கணும், dxங்க இருக்க வேண்டாம். அதனால் இந்த டிவைடட் பை dxஐ ரைட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போது dy/y மட்டும் இங்கே இருக்கட்டும், அந்த 1/5 இருக்கட்டும். இந்த dx அங்கே போச்சுன்னா dx/x. இதான் நமக்கு பெர்சன்டேஜ் எரருக்கு வேணும். அப்போ இன்ட்டு 100 வேண்டி இருக்கனால மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை 100. அப்போ dy/y இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு 1/5 dx/x இன்ட்டு 100. இங்கேயும் 100 மல்டிப்ளை பண்ணுறேன், ரைட் சைடும் 100 மல்டிப்ளை பண்ணுறேன். பெர்சன்டேஜ் எரர் ஆஃப் y இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1/5 இங்கே இருக்கட்டும். இது வந்து பெர்சன்டேஜ் எரர் ஆஃப் எக்ஸ். நம்ம எக்ஸை தான் நம்ம எப்படி வச்சுருந்தோம்? 31 தான் நம்ம எக்ஸ்னு அஸ்யூம் பண்ணியிருந்தோம். அப்போ என்ன வந்துருக்கு பாருங்கள். Therefore, percentage error of the fifth root of 31 is, இந்த y தான் வந்து fifth root, is 1/5 times percentage error of 31. Therefore, the correct option is B, 1/5. Question number 2. The change in the surface area S equal to 6x square of a cube when the edge length varies from x0 to x0 plus dx is dash. Solution, given that the surface area S equal to 6x square. Differentiate S with respect to x. Therefore ds is equal to 6 into x square க்கு differentiation 2x into dx. இங்க by dx போடலனால இங்க dx போடணும். இப்போ 6 2s are 12x dx. Replace x by x0. The change in the surface area ds is equal to 12 into x0 dx. Therefore, the correct option is 12 x0 dx. Question number 3. If f of x equal to x by x plus 1, then the differential is given by. Solution, given that f of x equal to x by x plus 1, இது u by v ஃபார்முலாவில் இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஷியேட் f with respect to x. If y is equal to u by v, then இது டிஃப்ரென்ஷியேஷன் பாருங்கள். dy by dx equal to ஃபார்முலா டினாமினேட்டரில் v ஸ்கொயர், நியூமரேட்டரில் uv dash மைனஸ் vu dash. அதாவது டினாமினேட்டரில் v ஸ்கொயர் வரும், நியூமரேட்டரில் vu dash minus uv dash. அப்போ df is equal to f differentiate பண்ணா df is equal to denominatorல v square அப்போ x plus 1 whole square போட்டுருவீங்க. நியூமரேட்டரில் x plus 1 அப்படி வச்சுக்கணும், xக்கு டிஃபரன்ஷியேஷன் 1 மைனஸ் இந்த நியூமரேட்டர் x அப்படி வச்சுக்கணும், டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேஷன் 1 plus 0. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் பாருங்கள். இந்த ப்ராக்கெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள்.
அப்போ இது x plus 1 இங்கே minus x. இந்த plus x minus x cancel பண்ணிடலாம். Equal to 1 by x plus 1 whole square dx. Therefore, the correct option is B, 1 by x plus 1 whole square dx. Question number 4. The approximate change in the volume V of a cube of side x meters caused by increasing the side by 1% is dash. Solution. Let the side of the cube be x meters. Given that the change in the side x, that is dx, is 1% of x, is given. அப்போ 1% of x ன்னு 0.01 x ன்னு எழுதிடலாம். நமக்கு தெரியும் வால்யூம் ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் த கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். டிஃப்ரென்ஷியேட் சேஞ்ச் இன் த வால்யூம் டிவி. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேஷன் 3x² இன்ட்டு டிஎக்ஸ் போட்டுக்கணும். அப்போ 3x², டிஎக்ஸுக்கு நமக்கு வேல்யூ தெரியும் 0.01x. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.03x இன்ட்டு x² x கியூப் மீட்டர் கியூப் கிடைக்கும். Therefore, the correct option is D, 0.03 x cube meter cube. Question number 5. A circular template has a radius of 10 cm. The measurement of radius has an approximate error of 0.02 cm. Then the percentage error in calculation area of this template is dash. Solution. Given that radius r is equal to 10 cm and approximate error dr is equal to delta r is equal to 0.02 cm. We know that the area of the circle A is equal to pi r square. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dA is equal to pi constant இருக்கட்டும், r ஸ்கொயருக்கு 2r அப்படி எழுதலாம் into dr. Percentage error வேணும்னா dA by a into 100% அப்படின்னு போடுவோம். இப்போ dA அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெரியுது pi into 2r dr, a வந்து pi r square into 100. இதில் கட் கொடுக்குறத கட் கொடுத்துடும், பை கட் கொடுத்துக்கலாம், r ஸ்கொயரில் ஒரு r கட் கொடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும்னா ஈக்குவல் டு 2 dr by r into 100. drக்கு வேல்யூ தெரியும், சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு 10 மட்டும் வரும், இங்கே ஒரு 2 இருக்குது, 2 2s are 4, 0.04 வருது. ஒரு 10 வச்சோம்னா 0.4 தான் வரும், 0.4%. Therefore, the correct option is B, 0.4%. அடுத்தது question number 6. What is the value of limit x tends to 0 cot x minus 1 by x? Correct option is A, 0. Question number 7. The abscissa of the point of the curve f of x equal to root of 8 minus 2x at which the slope of the tangent is minus 0.25 is. Correct option is B, minus 4. Question number 8. A stone is thrown up vertically. The height it reaches the time t seconds is given by x is equal to 80t minus 16t square. The stone reaches the maximum height in time t seconds is given. Correct option is A, 2.5. Question number 9. The volume of a sphere is increasing in the volume at the rate of 3 pi centimeter cube per second. The rate of change of its radius
when the radius is 1 by 2 centimeter? Correct option is A, 3 centimeter per second. Question number 10. The tangent to the curve y square minus xy plus 9 equal to 0 is vertical when the correct option is D, y is equal to plus or minus 3. Question number 11. If A vector is equal to 2i vector plus 3j vector minus k vector, B vector is equal to I vector plus 2j vector minus 5k vector, C vector is equal to 3i vector plus 5j vector minus k vector, then a vector perpendicular to A and lies in the plane containing B and C is. Correct option is D, minus 17 I vector minus 21 j vector minus 97 k vector. Question number 12. If A vector, B vector, C vector are non-coplanar, non-zero vectors and box product ABC equal to 3, then box product A cross B, comma B cross C, comma C cross A, the whole square is dash. Correct option is A, 81. Question number 13. If A vector and B vector are parallel vectors, then box product A vector, C vector, B vector equal to dash. Correct option is D, 0. Question number 14. The volume of the parallelepiped with its edges represented by the vectors I vector plus j vector, comma, I vector plus 2j vector, comma, I vector plus j vector plus 5k vector is dash. Correct option is C, pi. Question number 15. The angle between the lines x minus 2 by 3 equal to y plus 1 by minus 2, comma, z equal to 2 and x minus 1 by 1 equal to 2y plus 3 by 3 equal to z plus 5 by 2 is. Correct option is D, pi by 2. Question number 16. The radius of the circle 3x square plus by square plus 4bx minus 6by plus b square equal to 0 is dash. Correct option is C, root 10. Question number 17. If p of x comma y be any position 16x square plus 25y square equal to 400 with 4c f1 3 comma 0 and f2 minus 3 comma 0, then pf1 plus pf2 is dash. Correct option is C, 10. Question number 18. If x plus y is equal to k is a normal to the parabola y square equal to 4x, then the value of k is dash. Correct option is D, 9.
Question number 19. The radius of the circle passing through the point 6, 2, two of whose diameters are x plus y equal to 6 and x plus 2y equal to 4 is dash. Correct option is B, 2 root 5. Question number 20. The equation of the circle passing through 1, 5 and 4, 1 and touching y-axis is x square plus y square minus 5x minus 6y plus 9 plus lambda into 4x plus 3y minus 19 equal to 0, where lambda equal to dash. Correct option is A, 0, minus 40 by 9. Part B, 2 more questions. Question number 21. Examine the position of the point 2, 3 with respect to the circle x square plus y square minus 6x minus 8y plus 12 equal to 0. இது வந்து இந்த பாயிண்ட் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது, சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கா வெளியில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும்னா நம்ம ஒரு தியரம் படிச்சிருக்கோம், தியரம் 5.3. அந்த தியரத்தை பேஸ் பண்ணி நம்ம இதை செக் பண்ணோம். பாருங்கள், அந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா, the circle x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0 and p x1 y1 is any point, then x1 square plus y1 square plus 2g x1 plus 2f y1 plus c. அதாவது x1 y1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது greater than 0 வந்தால் p lies outside the circle, equal 0 வந்தால் p is on the circle, less than 0 வந்தால் p is inside the circle அப்படின்னு அந்த தியரத்தில் படிச்சிருக்கோம். அப்போ நான் இந்த 2, 3 x1, y1 அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் x1 y1ல சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ கன்சிடர் x1 square plus y1 square minus 6x1 minus 8y1 plus 12 equal to, அப்போ x1 இருக்குல்ல 2 square போடுங்க, இங்கே 3 square minus 6 into 2 minus 8 into 3 plus 12. இப்போ இது வந்து 4 plus 9 minus 12, இது வந்து 8 3 is 24, இங்கே 12 வந்துடும். இதை எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுங்க, இது வந்து minus 11 வருது. minus 11 நெகட்டிவ் less than 0. Therefore the point 2, 3 lies inside the circle. Question number 22. Find the length of major and minor axis of the ellipse x square by 3 plus y square by 10 equal to 1. Solution. Given equation x square by 3 plus y square by 10 equal to 1. இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா, this is of the form x square by smallest value, that is b square plus y square by greater value by a square equal 1. இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அதில் ரெண்டுக்கு இடையில ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் மீன்ஸ் this conic is an ellipse. அதில் y square கீழே greater value பாருங்க, 10 is greater than 3 which is under y. Therefore the major axis is parallel to y axis. இந்த இன்ஃபர்மேஷன் பொதுவாக தெரிஞ்சிருக்கணும், அதுக்காக இங்கே எடுக்கிறோம். பாருங்கள், இப்போ நமக்கு ஏயோட வேல்யூ அதான் கிரேட்டர் வேல்யூ தான் எடுக்கணும். அப்போ ஏக்கு வேல்யூ வந்து √10, ஏ ஸ்கொயர் 10னா ஏ வந்து √10, பி ஸ்கொயர் வந்து 3ஆக இருந்தால் பி இஸ் ஈக்குவல் √3. இப்போ லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் ஃபார்மில் வந்து 2a. அப்போ ஏயோட வேல்யூ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 2 into √10 தி லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் அண்ட் தி லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் இஸ் 2b. பியோட வேல்யூ √3, அப்போ 2 into √3. the length of minor axis, the length of major axis. Question number 23. Find the equation of the parabola whose vertex is 5, minus 2 and focus 2, minus 2. Solution. இதுக்கு கிராஃப் வரைஞ்சி பார்த்தா தான் தெரியும். முதல்ல வெர்டெக்ஸ் 5, minus 2 குறிக்கணும். அப்போ x ஆக்சிஸ், அடுத்து y ஆக்சிஸ் குறிச்சாச்சு. இதில் நமக்கு முதல்ல பாயிண்ட் வேணும் 5, minus 3. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 5 டிஸ்டன்ஸ் தள்ளி இங்கே ஒய்யில் வந்து டவுனில் 2. அப்போ 5, minus 2ங்கிற பாயிண்ட்டை குறிச்சிட்டோம். இதுதான் வெர்டெக்ஸ். அடுத்து ஃபோக்கஸ் 2, minus 2. அப்போ 2, minus 2னா இங்கே ஃப்ரண்டில் தான் இருக்கணும். அப்போது இந்த ஃபோக்கஸை பார்த்து தான் பேரபோலா வளைஞ்சிருக்கும். அதனால் இது ஓப்பன் லெஃப்ட் வேர்டாக இருக்க முடியும்.
சரிண்ணா, இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து இப்படி தான் கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்போ இதில் நமக்கு வேண்டியது ஏலாம் வேணும். அப்போ ஏங்கிறது வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்குள்ள டிஸ்டன்ஸ். அது வந்து இது லென்த்து டோட்டல் லென்த்து 5, இது வந்து 2னா அப்போ 5 - 2 போட்டுடலாம். 5 - 2 வேல்யூ 3. ஏயோட வேல்யூ 3 கிடச்சிட்டு. இப்போ பாருங்கள், கிவன் வெர்டெக்ஸ் v = h, k நமக்கு எவ்வளோனா 5, -2. ஃபோக்கஸ் என்னென்னா 2, -2. இது ரெண்டும் கிவன் தட் எழுதியாச்சு. அப்போ ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் தான் நம்ம இப்போ பண்ணோம். 5 - 2 உடைய வேல்யூ 3. அப்போ ஏயோட வேல்யூ 3ன்னு கிடச்சிட்டு. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து திஸ் பேராபோலா இஸ் ஓப்பன் லெஃப்ட்வேர்டு. ஆக்ஸ் ஆஃப் த பேராபோலா இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிற கான்செப்ட் நமக்கு தெரியும், அதையும் எழுதிட்டோம். தென் த ஈக்குவேஷன், இப்போ நமக்கு ஈக்குவேஷன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். த ஈக்குவேஷன் ஆஃப் த ரெக்வயர்ட் பேராபோலா இஸ் பாருங்கள், y - k the whole square is equal to -4a into x - h. இது வந்து 4 டைப்ஸ் பேராபோலா இருக்குது. அதில் இது வந்து நமக்கு ஓப்பன் லெஃப்ட்வேர்ட். அப்போ இந்த ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும், -4a into x - h. இப்போ கேக்கு நம்ம 2 போடணும், ஹச்சுக்கு நம்ம 5 போடணும். அப்போது y -2 + 2 ஹோல் ஸ்கொயர் ஆயிரும், ஈக்குவல் டு -4, ஏக்கு 3, ஹச்சுக்கு வந்து +5 தான். அப்போ அங்கே ஃபார்முலாவில் மைனஸ் வர்றதுனால -5 வருது. அப்போ இது y + 2 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமா? அப்போது y² + 4y + 4 ஈக்குவல் டு -4 3s are 12 into x 12x -12 into 5 + 60 வரும். இப்போ எல்லாம் ஒரே சைட் கொண்டு வந்துடுங்க. அப்போ y² + 4y, இந்த 12x இங்கே வந்தால் +12x, இங்கே ஒரு 4 இருக்குது, அங்கே ஒரு 60 இருக்குது, இங்கே வந்தால் -56 = 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் பேராபோலா. Question number 24. Find the intercepts cut off by the plane r vector dot 6i vector plus 4j vector minus 3k vector equal to 12 on the coordinate axis. Solution. Given that the vector equation of the plane is r vector dot, அது கொடுத்துருக்கிறது எழுதிட்டோம். இந்த r vectorனா any vector, அதனால் xi vector plus yj vector zk vector எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு வெக்டருக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்குன்னா ஐயோட ஜேயோட கேகேயோட மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 6x + 4y - 3z is equal to 12ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு இன்டர்செப்ட் ஃபார்மில் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் வேணால் இந்த ரைட் சைடில் 1 தான் இருக்கணும். அப்போ 12ஆல் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் த்ரோட் பை 12. அப்போ 6x/12 + 4y/12 - 3z/12 ஈக்குவல் டு 12/12 1. இதை கட் கொடுத்தீங்கன்னா x/2 வரும், y/3 வரும், z/-4 ஈக்குவல் டு 1. அப்போ x-intercept is 2, y-intercept is 3, z-intercept is -4. Question number 25. Show that the lines are parallel. ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க, இது parallelனு ப்ரூவ் பண்ணணும். அப்போ parallelனு ப்ரூவ் பண்ணால் வெக்டரை தான் பார்க்கணும். பாருங்கள் சொல்யூஷன். These two lines are modified as follows. எதுக்காக மாடிஃபை பண்ணணும்? 2 - y, xோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இசட்டோட கோஎஃபிஷியன்ட் எல்லாமே எப்படி இருக்கணும்னா 1ன்னு இருக்கணும். இங்கே -1லாம் வருது, மைனஸ் பாருங்கள், இசட் கோஎஃபிஷியன்ட் -1. அப்போ இதெல்லாம் மாடிஃபை பண்ணணும். மைனஸை காமன் எடுத்து டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க போதும். அப்போது ஃபஸ்ட்டில் x-1/4 சேஞ்ச் இல்லை, இதில் ஒரு சேஞ்ச் பண்ணுறோம், அதனால இது by -6, இது சேஞ்ச் இல்லை அப்படி எழுதியிருக்கேன். அண்டு இதில் சேஞ்ச் x-3 சேஞ்ச் இல்லை, அதனால் அப்படி எழுதியிருக்கேன். இதுலேயும் சேஞ்ச் இல்லை அப்படி எழுதியாச்சு. இங்கே வந்து இசட்டை மாடிஃபை பண்ணணும், மைனஸை காமன் எடுத்து அந்த மைனஸை வெளியில் கொண்டு வந்துடும், கீழே கொண்டு வந்துருங்க. ஃப்ரம் த டூ லைன்ஸ் வி கெட், இதில் பி வெக்டருங்கிறத இதை எழுதிக்கிடுவோம், இங்கே டி வெக்டரை இதை எழுதிக்கிடுவோம். இப்போது பி வெக்டரும் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏதோ ஒரு டைம் காமனாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் ஒரு -2 காமனாக எடுக்கிறேன். அப்போ பி வெக்டர் = -2 இன்ட்டு, அப்போ இது -2i வெக்டர், இது +3j வெக்டர் வரும், இது -6k. பாருங்கள் இது ரெண்டும் இப்போ சேமாக இருக்கா? அப்போ பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு -2 டைம்ஸ் டி. அப்போ ஒரு வெக்டர் இன்னொரு வெக்டரோட ஸ்கேலார் மல்டிப்ளை இருந்தால் அந்த ரெண்டு வெக்டரும் parallel வெக்டர். therefore the vectors are parallel, hence the two straight lines are parallel. Question number 26. If a vector is equal to -3i vector - j vector plus 5k vector, b vector is equal to i vector - 2j vector plus k vector, c vector is equal to 4j vector - 5k vector, find a vector dot b cross c. Solution.
a dot b cross c is equal to எப்படி எழுதணும்? இது வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் மாதிரி. அப்போ ஃபர்ஸ்ட்டில் ஏயோட காம்பனன்ஸ் எவ்வளோ டிட்டர்மினண்ட்டில் போடணும். அப்போ -3 -1 + 5. அப்புறம் செகண்டில் பியோட காம்பனன்ஸ் 1 -2 + 1. அப்புறம் சியோட காம்பனன்ஸ் 0 4 -5. இப்போ இது ஆர்டினரி டிட்டர்மினண்ட் எக்ஸ்பேன்ஷன் தான். இப்போ -3 into 5 2s are 10 -4. அடுத்த minus of -1 + 1 போட்டுறணும். அப்போ 1 5 -5 0 into 1 -0. அடுத்த 5 into 1 into 4 -0. அப்போ இது 6 வரும். -3 into 6. இது 1 into -5. இது 5 into 4. இது -18. இது -5 + 20. இதோட வேல்யூ -3. இதான் இதோட ஆன்சர். Question number 27. Find the angle of intersection of the curve y is equal to sin x with the positive x-axis. Solution. To find the point of intersection, substitute y is equal to 0, that is x-axis, in y is equal to sin x. ஏன் y equal to 0 போடுறோம்? x-axisங்கிறதுனால x-axis ஓட ஈக்குவேஷன் y equal to 0. அப்போ sin x ஓட வேல்யூ 0. sin எப்பெல்லாம் 0வாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். பையோட மல்டிபிள்ஸ் என்ன போடுறோமோ அவ்வளோ 0 தான் இருக்கும். sin 0 0, sin pi 0, sin 2pi 0, -pi 0. அப்போ which implies x is equal to n pi அப்படி எழுதிடலாம். வேறு n belongs to +or-1 அப்படி போய் எழுதலாம். நான் இங்கே பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எழுதியிருக்கேன். ஏன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சொன்னதுனால. given two curves are, இப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஆங்கிள் வேணும். ஆங்கிள் வேணும்னா ஸ்லோப்ஸ் வேணும். ஸ்லோப் வேணுங்கிறதுக்காக ரெண்டு கர்வையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ y is equal to sin x, y is equal to 0ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேட் dy with dx is equal to sin x டிஃப்ரென்ஷியேஷன் cos x. இப்போ நமக்கு ஸ்லோப் வேணும்னா நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக n பை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க டிஃப்ரென்ஷியேஷனில், அதான் உங்களுக்கு ஸ்லோப். அப்போ which implies ஸ்லோப் m1 is equal to dy with dx at x is equal to n pi. அப்போ which implies m1 is equal to cos n pi. cos பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும்போது, ஈவன் நம்பராக இருக்கும்போது +1 வரும், ஆட் நம்பர் இருக்கும்போது -1 வரும். அப்போ நம்ம ஜெனரலாக எழுதிடலாம் m1 is equal to -1 power n சொல்லிடலாம். n ஈவனாக இருந்தால் +1, ஆடாக இருந்தால் -1. இதுதான் காஸோட வேல்யூ. இப்போ செகண்ட் கர்வ் இருக்குது. இந்த செகண்ட் கர்வ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியேட் with respect to x. அப்போ yக்கு டிஃப்ரென்ஷியேஷன் dy with dx, 0க்கு டிஃப்ரென்ஷியேஷன் 0 தான். இப்போ நம்ம இங்கேயும் ப்ரொசீஜர் படி பார்த்தீங்கன்னா ஸ்லோப் m2 வேணும்னா அதே மாதிரி தீட்டா இருக்கு, x இருக்கிற இடத்துல நீங்கள் n பை போடணும். போட்டால் அது ஸ்லோப் ஆயிரும். இங்கே நமக்கு n பையே இல்லை. அப்போ m2 0 தான். we know that slope of x axis is 0ங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம ப்ரொசீஜர் படி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ தீட்டா be the angle அப்படின்னு assume பண்ணுறோம். let theta be the angle between two curves. therefore theta equal to formula tan inverse of m1 minus m2 by 1 plus m1 m2, which is equal to tan inverse of m1க்கு வேல்யூ -1 power n பார்த்தோம். அது எப்படினாலும் 1 நமக்கு இங்கே மாடுலஸ் எடுக்கும்போது பிரச்சனை இல்லை. -m2ஓட வேல்யூ 0 by 1 plus -1 into 0 தான் வரும். அப்போ நியூமரேட்டரை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அது 1 தான் வர முடியும். ஏன்னா மாடுலஸ் எடுக்கும்போது பாசிட்டிவ் ஆயிரும். டினாமினேட்டரில் 1 + 0 தான். அப்போ 1 தான். அப்போ tan inverse of 1. tan inverse of 1னா டேனோட வேல்யூ 45 இருக்கும்போது, டேனோட வேல்யூ ஆங்கிள் 45 இருக்கும்போது அதோடைய வேல்யூ 1, theta equal to 45 or π/4. therefore angle of intersection of the curve is π/4. Question number 28. Evaluate limit x tends to 0, 1 minus cos x by x square. Solution. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டினை அப்படியே எழுதிக்கிட்டோம்னா லிமிட் அப்படியே அப்ளை பண்ண போகிறேன். அப்போ லிமிட் x tends to 0, 1 minus cos x by x square, 1 minus cos 0 by 0. 1 minus 1, cos 0 value 1. அப்போ 0 by 0. This is indeterminate form. Applying L'Hopital's rule. இந்த indeterminate form வந்தால் L'Hopital rule அப்ளை பண்ணணும். அப்போ லிமிட் x tends to 0, 1 minus cos x by x square. அப்போ நியூமரேட்டரில் பாருங்கள், லிமிட் x tends to 0, 1க்கு டிஃப்ரென்ஸ் 0, மைனஸ் cos xக்கு டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் sin x. cos xக்கு மைனஸ் வரும், அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். x ஸ்கொயருக்கு 2x.
இப்போ எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா திரும்ப sin 0 0 தான், இதுவும் 0. அப்போ which is also in indeterminate form. Again applying L Hospital's rule. அப்போ which is equal to பாருங்கள் sin xக்கு டிஃப்ரென்ஷியேஷன் cos x வரும், 2xக்கு 2 மட்டும் வரும். இப்போ நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போ cos 0/2, cos 0 வேல்யூ 1 தான். அப்போ இதோடைய வேல்யூ ஈக்குவல் டு 1/2. Question number 29. Prove that the function f of x equal to x square minus 2x minus 3 is strictly increasing in 2, infinity. Solution. Strictly increasing na differentiation greater than 0 இருக்கான்னு பார்த்தா போதும். அப்போ எழுதுறேன் பாருங்க. Given that f of x equal to x square minus 2x minus 3. இதை நான் differentiate பண்ண போகிறேன். Differentiate f of x with respect to x. அப்போ f dash of x is equal to x square க்கு 2x minus 2x க்கு minus 2 into 1. 3 க்கு difference 0 தான், எழுத வேண்டாம். Therefore f dash of x நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 2x minus 2 கிடைச்சிருக்கு. இந்த 2x minus 2 x ஓட வேல்யூ நீங்கள் 2க்கு மேலே தான் போட போகிறீங்க, இன்ஃபினிட்டி வரைக்கும். 2க்கு மேலே போட்டிங்கன்னா 2 2s are 4. அப்போ 2 2s are 4 அப்படின்னா அதுக்கு மேலே தான் வேல்யூ போட போகிறீங்க. 2 minus 2 ஆல்வேஸ் பாசிட்டிவ், which is greater than 0 for all x belongs to 2, infinity. அப்போ இது greater than 0 வந்தால், differentiation greater than 0 வந்தால், therefore f of x is strictly increasing in 2, infinity. ஒருவேளை ஈக்குவல் 0 வந்தால் நீங்கள் இன்க்ரீசிங் மட்டும் சொல்லுவீங்க, ஸ்ட்ரிக்ட்லிங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ ஈக்குவல்ட்டு சான்ஸே இல்லை, அதனால ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். Question number 30. Let g of x equal to x square plus sin x. Calculate the differential dg. Solution. Given that g of x equal to x square plus sin x, taking differentiation on both sides, அப்போ dg by dx is equal to x square differentiation 2x, sin x differentiation cos x. இப்போ dg, அப்போ dx ரைட் சைடு கொண்டு போயிருங்க, அதுதான் differential. dg is equal to 2x plus cos x அப்படி இருக்கட்டும், இது into dx ஆயிரும், இதுதான் இதோடைய differentials. Question number 31. Find the center and radius of the circle 2x square plus 2y square minus 6x plus 4y plus 2 equal to 0. Solution. Given that the equation of the circle is 2x square plus 2y square minus 6x plus 4y plus 2 equal to 0. இப்போ x square y square கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பாக ஒன்றா இருக்கணும்னு தான் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளோட ஜெனரல் ஃபார்ம். அப்போ இதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ x square plus y square வந்துடும், minus 3x வந்துடும், இங்கே 2y வந்துடும், இங்கே 1 வந்துடும், equal to 0. இதை ஒரிஜினல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுங்க. கம்பேரிங் திஸ் ஈக்குவேஷன் வித் த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், we get 2g is equal to minus 3. பாருங்க, 2g is equal to minus 3, 2f is equal to 2, again c is equal to 1. அப்போ g is equal to minus 3/2, f is equal to 2/2, அது 1. அப்போ சென்டருக்கு ஃபார்முலா தெரியும், சென்டர் c is equal to minus g, minus f. அப்போ g ஓட வேல்யூ சைனை மாற்றிருங்க, அப்போ ப்ளஸ் 3/2, minus 1 எழுதணும். இதுதான் சென்டர். அடுத்த ரேடியஸ் கேட்குறாங்க, ரேடியஸ் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. அப்போ ஜி ஸ்கொயர்னா 3/2 ஹோல் ஸ்கொயர் வரும்போது 9/4 வரும், இங்கே 1 ஸ்கொயர் 1 தான் வரும், இங்கே மைனஸ் சி 1, இதை கட் கொடுத்துடலாம். இப்போ 9/4க்கு ரூட் எடுத்தால் 3/2 தான் ரேடியஸ். Question number 32. Show that the absolute value of difference of the focal distances of any point P on the hyperbola is the length of its transverse axis. Solution. Let S be the focus. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, முதல்ல x axis ஒரு ரஃபாக ஒரு கிராஃப் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். x axis y axis. சென்டர் வந்து நான் ஆரிஜினில் எடுத்துக்கிறேன் 0,0ல். இப்போ எழுதலாமா, let S be the focus and S dash be the other focus. அப்போ ரெண்டையும் குறிச்சிக்கிடுவோம், எஸ்ஸையும் குறிச்சாச்சு, எஸ் டேஷையும் குறிச்சாச்சு. எஸ் வந்து AE,0, எஸ் டேஷ் வந்து மைனஸ் AE,0. ஹைப்பர்போலாவோட வெர்டிசஸ் எடுத்துக்கலாம், A டேஷ் இருக்கட்டும்.
அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன பண்ண போகிறேன்னா பி அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஹைப்பர்போலா எடுத்துக்கிறோம். லெட் பி எக்ஸ் கமா ஒய் பி எனி பாயிண்ட் ஆன் த ஹைப்பர்போலா. அதை இங்கே எடுக்கிறேன். இந்த ஹைப்பர்போலா இந்த பொசிஷனில் தான் போகும். அப்போ எக்ஸ் கமா ஒய். இப்போது பாருங்கள் எஸ் டேஸ் பி அடுத்து எஸ்பி எஸ் டேஸ் பி எஸ்பி இந்த டிஸ்டன்ஸோட டிஃப்ரென்ஸு அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. அப்சல்யூட் வேல்யூனா பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டுக்குள்ளே டிஸ்டன்ஸோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அது லென்த் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் தட் இஸ் 2a இருக்கணும். அதை ப்ரூவ் பண்ணணும். பாருங்கள் டு ப்ரூவ் மாடுலஸ் ஆஃப் அதான் அப்சல்யூட் வேல்யூ எஸ் டேஸ் பி மைனஸ் எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 2a. இதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ இதை ப்ரூவ் பண்ணோன்னா டேரக்ட்ரிஸ் எல்லாம் வரையணும் எழுதிக்கிறேன். டேரக்ட்ரிஸ் இது இசட் டேஸ் இங்கே இசட் டேரக்ட்ரிஸ் வரைஞ்சாச்சு. இப்போ டேரக்ட்ரிஸை பிலேருந்து ஒரு லைன் ஒன்று வரைய போகிறேன். அந்த லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணோம். ஒன்று எம் இன்னொன்று எம் டேஷ். ரெண்டு இப்போ நான் வந்து தேவைப்படுங்கிறதுனால குறித்து வச்சுருக்கேன். பாருங்கள் இப்போ பியிலேருந்து பெர்பெண்டிகுலர் ஒன்று வரைஞ்சிருக்கேன். அதை என்னன்னு சொல்கிறேன். இப்போ என்லேருந்து சீக்குலர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸுன்னு வரும். அதுக்காக அது தேவைப்படுது, அதனால் எழுதப்படும். பாருங்கள் ப்ரூஃப் பை த டெஃபினிஷன் ஆஃப் கோனிக். கோனிக்கோட டெஃபினிஷன் என்ன? எஃப்பி பை பிஎம் இஸ் ஈக்குவல் டு ஈன்னு பார்த்துருக்கோம். அதாவது இங்கே எஸ்பி பை பிஎம் is equal to E அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்துருக்கோம். அதான் எழுத போகிறேன். SP by PM is equal to E. இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா SP is equal to EPMனு எழுதலாம். PM அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து NZக்கு ஈக்குவல். அதனால் PMக்கு பதிலாக NZ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். NZோட லென்த் வேணும்னா NCலேருந்து CZை மைனஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச டிஸ்டன்ஸ் வந்து NC, அதுமாதிரி CZ இது வந்து டேரக்ட்ரிஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் A by E அது தெரியும். அப்போ தெரியாத ஒரு லென்த்தை தெரிஞ்ச ரெண்டு லென்த்தை வச்சு மைனஸ் பண்ணலாம். அதுக்காக NZ இஸ் ஈக்குவல் டு NC மைனஸ் CZ. NC பாருங்கள் இது வந்து எக்ஸ்ன்னு சொன்னால் ஆரிஜின்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் தான் எக்ஸு. அப்போ NCயோட லென்த் வந்து எக்ஸு. அடுத்த CZோட லென்த் வந்து டேரக்ட்ரிஸோட லென்த்து A by E. அப்போ இதை கொண்டு அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ E is equal to NCக்கு பதில் எக்ஸு, CZக்கு பதில் A by E. எல்சியம் எடுத்துடுங்க. E தான் எல்சியம். அப்போது EX மைனஸ் A by E. இப்போ இந்த E கேன்சல் பண்ணிங்கன்னா அப்போ EX மைனஸ் A தான் வந்திருக்கும். இது SPயோட லென்த்து. SPனா இந்த டிஸ்டன்ஸ் இதை தான் நம்ம மைனஸ் பண்ணணும். அதுக்காக SP கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் அடுத்து S dash P கண்டுபிடிக்கணும். S dash Pக்கு பாருங்கள் அதே மாதிரி கோனிக்கல் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா S dash P by PM dash இங்கே வரைக்கும் வரணும். அப்போ S dash P by PM dash ஈக்குவல் டு Eங்கிறது இன்னொரு டெஃபினிஷன். அப்போ இதில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் S dash P is equal to E into PM dash. PM டேஷ்னால் இங்கேருந்து இவ்வளோ லென்த். அப்போ Nலேருந்து Z டேஷ் வரைக்குள்ள லென்த்து தான் இங்கே எழுதியிருக்கேன். அது NC ப்ளஸ் CZ டேஷ். அப்போ NC ஏற்கனவே எக்ஸ்ன்னு தெரியும். இது A by E தான் இருக்கணும். பாருங்கள் அப்போ NC எக்ஸ் இதுக்கு பதிலாக A by E. அப்போது இதில் வேல்யூ போட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் A by E. எல்சிஎம் எடுத்திங்கன்னா E இன்ட்டு EX ப்ளஸ் A. இப்போ E கேன்சல் பண்ணிடுங்க. அப்போது EX ப்ளஸ் A தான் கிடைக்கும். இவ்வளோ கிடச்சிட்டு இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கன்சிடர் பண்ணுறேன். கன்சிடர் S dash P மைனஸ் SP மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போ மாடுலஸ் ஆஃப் போடும்போது S dash P வந்து EX ப்ளஸ் A, SP வந்து EX மைனஸ் A. இப்போ இது வந்து மைனஸ் EX ப்ளஸ் EX கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ மீதி இருக்கிற டேம் வந்து A மைனஸ் ஆஃப் மைனஸ் A ப்ளஸ் A. அப்போ A ப்ளஸ் A வந்து 2A. இதான் நமக்கு லென்த் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் ஹென்ஸ் ப்ரூவ். Question number 33. The orbit of Halley's comet is an ellipse 36.18 astronomical units long and by 9.12 astronomical units wide. Find its eccentricity. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராம் பாருங்கள். இதில் சன்னை சுற்றி எலிப்டிக் ஆர்பிட்டில் அந்த காமெட் வந்து ரொட்டேட் ஆகுது. இதோடைய மேஜர் ஆக்சிஸ் லென்த்து அதுதான் அவங்க கொடுக்குறாங்க. 36.18 astronomical யூனிட் லாங்னு கொடுக்குறாங்க மேஜர் ஆக்சிஸ் லென்த்து. அடுத்த மைனர் ஆக்சிஸ் லென்த் என்ன கொடுக்குறாங்கன்னா 9.12 astronomical யூனிட் வைடு. அப்போ சொல்யூஷன் given that 2A is equal to 36.18 and 2B is equal to 9.12 இதை அவங்க கொடுத்துருக்கதை எழுதிட்டோம். அப்போ இதுலேருந்து நமக்கு செமி மேஜர் ஆக்சிஸ் தெரிஞ்சிடும். A is equal to 2ஆல் டிவைட் பண்ணிடணும். அதுமாதிரி இங்கே 2ஆல் எழுதுனா 4.56 வருது.
ஏயும் பியும் தெரிஞ்சால் இ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. எக்ஸென்ட்ரிசிட்டி இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போ இ வேணால் நீங்கள் ரூட் எடுத்துடணும். ரூட் எடுத்துகிட்டு எல்சிஎம் போட்டிருக்கேன். இப்போ ஏக்கு ஸ்கொயர் வந்து 18.09 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4.56 ஹோல் ஸ்கொயர் பை 18.09 ஹோல் ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணுறது மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ஸ்கொயர் வந்து 327.2481 வந்திருக்கு, மைனஸ் செகண்ட் இதோடைய ஸ்கொயர் வந்து 20.7936 கிடைச்சிருக்கு, டிவைட் பை இங்கே எழுதியிருக்கு அதே ஸ்கொயர் தான். இப்போ நியூமரேட்டரை மைனஸ் பண்ணிடுங்க. 306.45 இங்கே 327.25 ரவுண்ட் பண்ணிட்டேன் 2 டிஜிட்ஸ்க்கு. இப்போ இதை டிவைட் பண்ணிக்கிட்டோம்னா 0.9365 வருது. ரூட் எடுத்தால் 0.968. இதுதான் எக்ஸென்ட்ரிசிட்டியோட வேல்யூ. Question number 34. Find the angle between the straight line r vector is equal to 2i vector plus 3j vector plus k vector plus t into I vector minus j vector plus k vector and the plane 2x minus y plus z equal to 5. அப்போ ஒரு லைனுக்கும் பிளேனுக்கும் இடையில ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்து சைன் இன்வெர்ஸ் போடணும்னு சொல்லியிருக்கோம். அப்படிதானே? அப்போ சொல்யூஷன், we know that the angle between a line r vector is equal to a vector plus tb vector and a plane r vector dot n vector equal to p with the normal n vector is theta equal to sin inverse of modulus of b dot n by mod b mod n vector. Here b vectorங்கிறது இந்த tக்கு பக்கத்தில் இருக்குது, n vectorங்கிறது இதில் வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எழுதணும். அப்போ b vector வந்து I vector minus j vector plus k vector. அதே மாதிரி இதோடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 2 minus 1 1 தான் வந்து உங்களுக்கு என்னது n வெக்டர். அப்போ டாட் ப்ராடக்ட் ஃபார்முலா போட போகிறேன். தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் பி டாட் என் பை மாட் பி மாட் என். அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் பி வெக்டரோட வேல்யூ வெக்டராகவே எழுதிட்டேன், என் வெக்டர் வெக்டராகவே எழுதிட்டேன், இடையில டாட் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்புறம் ரெண்டுக்கும் டினாமினேட்டர் மாடுலஸ் வேல்யூ. அப்போ நியூமரேட்டரில் டாட் ப்ராடக்ட்னா ஐயோட மல்டிப்ளை பண்ணுவீங்க. 2 into 1, அடுத்தது minus 1 into minus 1, அடுத்தது 1 into 1. டினாமினேட்டரில் மாடுலஸ் வேல்யூனா ரூட் ஆஃப் I part square plus j part square plus k part square. அதே மாதிரி இங்கேயும் 2 square 1 square 1 square. அப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 2 plus 1 plus 1 வந்திருக்கு பை ரூட் 3 ரூட் 6 வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய வேல்யூ 4 பை ரூட் 18. ரூட் 18 3 ரூட் 2ன்னு சொல்லலாம். இப்போ இந்த ரூட் 2க்கும் 4க்கும் கட் கொடுத்தா ஒரு 2 ரூட் 2 நியூமரேட்டர் வரும், டினாமினேட்டரில் 3. இப்போ இது டைரெக்டாக டேபிளில் வேல்யூ இல்லை, அதில் இதை அப்படியே வச்சிடலாம். இதுதான் ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் பிளேன். Question number 35. Prove that box product A cross B, B cross C, C cross A equal to box product ABC whole square. Solution, LHS கொடுத்துருக்கதை அப்படி எழுதிக்கலாம். இப்போ இது வந்து பாக்ஸ் ப்ராடக்ட்னா ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் கிராஸ் எடுத்து இதை டாட் எடுக்கலாம், அல்லது செகண்ட் ரெண்டுக்கும் கிராஸ் எடுத்து ஃபஸ்ட் வெக்டர் டாட் எடுக்கலாம். அப்போ நான் என்ன எடுக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறேன், இதை டாட் போட்டுக்கிறேன். இப்போ வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 4 வெக்டர் தான் இந்த ப்ராக்கெட். அப்போ அதை பண்ண போகிறோம் பாருங்கள். we know that வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 4 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ஏபிடிசி மைனஸ் ஏபிசிடி அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்படின்னா பாருங்கள், ஏபிடிசி மைனஸ் ஏபிசிடி. அது பாக்ஸ் ப்ராடக்ட்லாம் கரெக்டாக அந்தந்த இடத்துல போட்டுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கு வேலை ஏ தான், பிக்கு வேலை பி தான். ஆனால் இந்த பிக்கு வேலை சி இருக்குது, இங்கே சிக்கு வேலை டி இருக்குது. அப்போ அதுக்கு எத்தனை எழுதணும்? எழுதும்போது என்ன ஆகும் பாருங்கள், ஏபிசிபின்னு வரும் மைனஸ் ஏபிபிசின்னு வரும். வெளியில் இருக்க டாட் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த வெக்டரோட வேல்யூ 0. ஏன்னா ஒரு வெக்டர் இன்னொரு ரிப்பீட் ஆகிட்டுன்னா பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ 0ன்னு தெரியும். அப்போ அதை மட்டும் 0 ஆக்கி எழுதிக்கிறேன். சரி, இப்போ இந்த பி வெக்டர் வெளியில் இருக்குது, இங்கே டாட் சி கிராஸ் ஏ இருக்குது, அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு தனியாக இன்னொரு பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டுக்கலாம், பிசிஏன்னு. ஆனால் பிசிஏயும் ஏபிசியும் சேம் தான். அப்போ ஏபிசி இன்ட்டு ஏபிசி, ஏபிசி த ஹோல் ஸ்கொயர் equal to RHS. Therefore, A cross B, B cross C, C cross D box product is equal to box product ABC the whole square. Hence proved.
Question number 36. Find the magnitude and direction cosines of the torque about the point 2, 0, minus 1 of the force 2I vector plus j vector minus k vector whose line of action passes through the origin. Solution. Given that through the point is 0, 0, 0 origin சொன்னனால and about the point 2, 0, minus 1. இப்போ the particle's position vector of any point r vector is equal to through the point minus about the point. அப்போ through the point வந்து நமக்கு origin 0, 0 minus about the point வந்து 2, 0, minus 1. இதை மைனஸ் பண்ணும்போது 0, minus 2, minus 2i vector j 0 தான் வரும், k வந்து plus k vector வந்துடும். இப்போ given force வந்து f vector is equal to 2i vector plus j vector minus k vector. We know that the torque is tau vector is equal to r vector cross f vector. Cross product எடுக்கணும், ரெண்டு வெக்டர் cross productனா determinant போட்டு ijk போட்டு r ஓட components f ஓட components. இப்போ இந்த determinant expand பண்ணிடலாம். I vector into பாருங்க minus 1 into 0 minus 1 அப்புறம் minus j into minus 1 into 2 அது வந்து plus 2 வரும், இங்கே ஒரு minus 2. அப்போ k vector into minus 2 minus 0. சரி, இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ வெக்டர் மைனஸ் 0j வெக்டர் மைனஸ் 2k வெக்டர். இதுதான் உங்களுக்கு டார்க். இப்போ டார்க் கிடைச்சாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஃபைண்ட் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கொஸ்டின்ஸ். முதல்ல மேக்னிடியூட் வேணும். மேக்னிடியூட்னா மாடுலஸ் வேல்யூ. த மேக்னிடியூட் ஆஃப் த டார்க் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஐ வெக்டர் மைனஸ் 2k வெக்டர். மாடுலஸ்னா என்ன? ரூட் ஆஃப் ஐ பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஜே பார்ட் ஸ்கொயர் 0 தான் எழுதலை, k பார்ட் ஸ்கொயர். இப்போ இதோடைய வேல்யூ 1 + 4 வரும், அப்போ √5. இதுதான் வந்து மேக்னிடியூட். அடுத்த டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் வேணால் அந்த கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை தி மேக்னிடியூட் போட்டால் போதும். அப்போ ஐ கோஎஃபிஷியன்ட் -1/√5, அடுத்த 0 ஜே கோஎஃபிஷியன்ட் இல்லை, அடுத்த கே கோஎஃபிஷியன்ட் -2/√5. இதுதான் உங்களுக்கு டைரக்ஷன் கொசைன்ஸ். Question number 37. Find the equation of the tangent and normal to the curve y is equal to x square plus 3x minus 2 at the point 1, 2. Solution. Given that the curve is y is equal to x square plus 3x minus 2. இப்போ tangent normalனா முதல்ல ஸ்லோப் பண்ணணும். ஸ்லோப்புக்கு டிஃபரன்ஷியேஷன் எடுத்து இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ டிஃபரன்ஷியேஷன் எடுக்க போகிறேன். டிஃபரன்ஷியேட் y with respect to x we get, which implies dy by dx is equal to பாருங்க, x ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் 2x, 3xக்கு டிஃபரன்ஷியேஷன் 3 into 1, அப்போ 3 தான் வரும், மைனஸ் 2க்கு டிஃபரன்ஷியேஷன் 0 கான்ஸ்டன்ட்டுக்கு. அப்போ ஸ்லோப் அப் த டேஞ்சன்ட் அட் 1, 2 இஸ் m is equal to dy by dx at 1, 2. அப்போ இதில் x இருக்கிறதுல 1 போடுங்க, ப்ளஸ் 3, அப்போ 2 + 3 வந்து 5. இதுதான் ஸ்லோப் m. The required equation of tangent is y minus y1 is equal to m into x minus x1 தான் டேஞ்சண்டோட ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன். இதில் நம்ம mக்கு பதிலாக 5ம் x1 y1க்கு பதிலாக 1, 2 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ y minus 2 is equal to 5 into x minus 1. இப்போ y minus 2 இருக்கட்டும், இங்கே 5 into x 5x minus 5. இப்போ 5x இருக்கிற பக்கமே இந்த y கொண்டு வந்தீங்கன்னா 5x minus y, அப்புறம் இந்த 2 ரைட் சைடு வரும்போது +2, அப்போ -5 + 2 வந்து -3 = 0. இது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். அது ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்லோப்பை ரெசிப்ரோக்கலாக்கி சைனை மாற்றிடணும். இதுதான் ஸ்லோப். பெர்பெண்டிகுலர் லைனுங்கிறதுனால இப்படி சைனை சேஞ்ச் பண்ணணும், ரெசிப்ரோக்கல் போடணும். therefore the equation of the normal is y minus y1 is equal to -1/m into x minus x1. அப்போது y minus 2 is equal to -1/5 into x minus 1. இந்த 5 கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5y minus 10 வரும், ஈக்குவல் டு இந்த மைனஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு -1 +1. இப்போ எக்ஸ் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 5y, இங்கே 10 இருக்குது, இங்கே வந்து -11 is equal to 0. இது ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். Question number 38. If the volume of the cube of the side length x is v is equal to x cube, find the rate of change of the volume with respect to x when x is equal to 5 units. Solution.
given that the volume of the cube v is equal to x cube. இப்போ இதுக்கு rate of change வேணும்னா நீங்கள் differentiate பண்ணணும். differentiate v with respect to x, which implies dv by dx is equal to x cube difference 3x square. dx எங்கே போட்டிருக்கோம். To find the rate of change of volume at x is equal to 5 is given. அப்போ that is dv by dx at x equal to 5. அப்போ 3 into 5 square. 5 square 25. அப்போ 3 into 25. 3 into 25 75. இது வந்து யூனிட்னால யூனிட் கியூப் per யூனிட். Question number 39. Assume that the cross section of the artery of human is circular. A drug is given to a patient to dilate his arteries. If the radius of the artery is increased from 2 mm to 2.1 mm, how much is cross sectional area increased approximately? Solution. Radius of an artery R is equal to 2 mm. இது கொடுத்துருக்காங்க. width of the artery wall பார்க்கும்போது ஸ்மால் சேஞ்சாக இருக்கும். அந்த சேஞ்ச் வந்து டெல்டா ஆர் டிஆர்னு சொல்லலாம். டிஆர் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ வந்து சேஞ்ச் ஆகுது 2.12. அப்போ 2.1 மைனஸ் 2 போட்டுக்கலாம். இப்போ இதை மைனஸ் பண்ணால் 0.1 வருது. இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் நமக்கு ஃபார்முலா தெரியும், ஏ ஈக்குவல் டு πr ஸ்கொயர். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்கும். அப்போ டிஏ இஸ் ஈக்குவல் டு பை கான்ஸ்டன்ட் இருக்கட்டும், ஆர் ஸ்கொயருக்கு 2r இன்ட்டு டிஆர்னு போட்டுக்கலாம். இப்போ ஏரியா இன்க்ரீஸ்டு இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 2.1 மைனஸ் ஏ ஆஃப் 2. இப்போ ஏ ஆஃப் 2.1 மைனஸ் ஏ ஆஃப் 2 அதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா டிஏ. அப்போ டிஏக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், இஸ் ஈக்குவல் டு 2π இன்ட்டு ஆருக்கு வேல்யூ 2, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் வந்து 0.1. இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 0.4 π வருது. Therefore, area increased is approximately equal to 0.4 pi millimeter square. Question number 40. Determine the intervals of concavity of the curve y is equal to 3 plus sin x. Solution. Given that f of x equal to 3 plus sin x, differentiate f of x twice with respect to x. ஏன்னா இந்த மேக்ஸிமம் மினிமால 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாதான் நம்ம செக் பண்ண முடியும். அப்போ f dash of x equal to 3க்கு டிஃபரன்ஸ் 0, sin x டிஃபரன்ஸ் cos x. அகைன் டிஃபரன்ஷியேட்டிங் f double dash of x equal to cos xக்கு மைனஸ் sin x. இதான் டிஃபரன்ஷியேஷன். அட் த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் f double dash must be 0. பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனில் f double dash 0 இருக்கணும். அதுதான் டபுள் டைம் டிஃபரன்ஷியேஷன் எடுத்தோம். இப்போ மைனஸ் sin x equal to 0ன்னு எழுதிடலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் எப்போல்லாம் 0வாக இருக்கும்னா பையோட மல்டிபிள்ஸ் எல்லாம் 0வாக இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் n பை. த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2π, மைனஸ் பை 0π 2π எக்ஸட்ரா எப்படி போட்டுகிட்டே இருக்கலாம். அப்போ இன்டர்வல்ஸ் பிரித்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 2π, மைனஸ் பை, மைனஸ் பை 0, பை 0, பை, அடுத்தது பை 2π, அடுத்தது 2π 3π இப்படி போயிட்டே இருக்கும். நெகட்டிவ்லேயும் போகும், ரைட் சைடில் பாசிட்டிவ் சைட்லேயும் போகும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு நம்பர் லைனில் குறிக்க போகிறேன். பாருங்கள், நம்பர் லைனில் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி, பிறகு மைனஸ் 2π, மைனஸ் பை 0, அப்புறம் பை, அப்புறம் 2π, அப்புறம் 3π இப்படி போயிட்டே இருக்கும். இங்கே நெகட்டிவில் போயிட்டே இருக்குது. நான் இப்போ இதை இன்டர்வலாக பார்த்து அதில் சைன் செக் பண்ணணும். அதுக்கு ஒரு டேப்லெட் காலம் போட்டுக்கிறேன். இன்டர்வல்ஸ் sin of f of a, f double dash of x, nature of f of x, concavity nature நம்ம இப்போ சொல்லணும். நெகட்டிவ் இருந்தால் கான்கேவ் டவுன்வர்ட்னு தெரியும், பாசிட்டிவ் இருந்தால் கான்கேவ் அப்வர்ட்னு தெரியும். அதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டில் இந்த இன்டர்வலுக்கு முன்னால் எடுத்தால் என்ன நடக்கும் பாருங்கள். இந்த இன்டர்வல் எடுத்தால் இந்த எஃப் டபுள் டேஷ் இது மைனஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு நெகட்டிவ் தான் வரும். நெகட்டிவ் வந்தால் கான்கேவ் டவுன்வர்ட். அப்புறம் அடுத்த கேப்பில் பார்த்தீங்கன்னா மைனஸ் பைலேருந்து 0க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து தேர்டு ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வரும். தேர்டு ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் பாருங்கள், சைனுக்கு முன்னால் நெகட்டிவ் இருக்குது, சைனோட வேல்யூ ஒரு நெகட்டிவ். அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ், இது கான்கேவ் அப்வேர்ட்.
அடுத்து 0 to பைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் செகண்டும். ஃபஸ்ட்டும் செகண்டில் பாருங்கள் ஃப்ரெண்டில் மைனஸ், அப்புறம் சைனோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் தான் ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லேயும். அதில் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ், அப்போ கான்கேவ் டவுன்வேர்ட். அடுத்த பையிலேருந்து 2π பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தேர்டு ஃபோர்த்து குவாட்ரண்ட் தான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ப்ளஸ்ஸு, இது கான்கேவ் அப்வேர்ட். அப்புறம் அடுத்து நீங்கள் அப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா நெகட்டிவ் இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும், கான்கேவ் டவுன். இப்படி மாறி மாறி வர்றதுனால ஒவ்வொரு இடத்துலையும் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குது. பாருங்கள் கிளியர்லி f double dash of x changes its sign at x equal nπ. nπ வர இடத்துலலாம் சைன் சேஞ்ச் ஆகும். அப்புறம் now to find f of x at this ஸ்பெஷல் பாயிண்ட் x equal nπ நீங்கள் பார்த்தீங்கன்னா f of nπ போடுங்க. அப்போ 3 + sin of nπ, sin பையோட வேல்யூ sin nπயோட வேல்யூ 0, அப்போ 3 + 0 வந்து 3 தான் கிடைக்கும். அப்போ இன் ஜென்ரல் த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்ஸ் ஆர் nπ, 3. இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். Question number 41a. If the equation of the ellipse is x minus 11 whole square whole divided by 484 plus y square by 64 is equal to 1, x and y are measured in centimeter, where to the nearest centimeter should the patient's kidney stone be placed so that the reflected sound hits the kidney stone. பாருங்க, கிட்னி ஸ்டோன் வந்து பிரேக் பண்ணக்கூடிய மிஷின். இது வந்து அல்ட்ராசவுண்ட் எமிட்டர், இது வெளியே வரும். இந்த போர்ஷன் வந்து எலிப்டிக் ரிஃப்ளெக்டர் மாதிரி இருக்கும். இதில் ஒரு ஃபோக்கஸ் வழியே அல்ட்ராசவுண்ட் பாஸ் பண்ணோம்னா அது இந்த எலிப்டிக் ரிஃப்ளெக்டரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அடுத்த ஃபோக்கஸில் ப்ளேஸ் ஆகும். அங்கே அடுத்த ஃபோக்கஸ் நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணால் கரெக்டாக கிட்னி ஸ்டோன் இருக்கிற பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணோம். அப்போ தான் அந்த கிட்னி ஸ்டோனை வந்து பிரேக் பண்ண முடியும். சரி, அப்போ அந்த ரெண்டாவது ஃபோக்கஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதான் இப்போ நம்ம கொஸ்டின். பாருங்கள், ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டேன், ஒரு ஒய் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் வரைஞ்சாச்சு. இப்போது நம்ம சென்டரை வந்து எங்கே எடுக்கணும் பாருங்கள். அப்போ சென்டரை வந்து நீங்கள் 11,0 எடுக்கணும். இப்போ சென்டர் 11,0, இதுதான் எலிப்டிக் ரிஃப்ளெக்டர். ஒரு ஃபோக்கஸ் வந்து எஸ் டேஸ், இங்கேருந்தால் நம்ம அல்ட்ராசவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்தது இன்னொரு ஃபோக்கஸ், இந்த ஃபோக்கஸில் தான் வந்து கிட்னியோட ஸ்டோன் இருக்கணும். அப்போ எங்கே ப்ளேஸ் பண்ணணுங்கிறத கரெக்டாக மெஷர் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், சென்டர்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். அதான் நமக்கு ஏஇ. சரிண்ணா? சரி, இப்போ இது ஒரு வெர்டெக்ஸ், இங்கே ஒரு வெர்டெக்ஸ் போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். அது ரிஃப்ளெக்ட் ஆகி கரெக்டாக அடுத்த ஃபோக்கஸில் போகணும். சரி, சொல்யூஷன். Given that the ellipse is x minus 11 the whole square by 484 plus y square by 64 equal to 1. The origin of the sound wave and the kidney stone of the patient should be at the foci in order to crush the stone. அப்போ அல்ட்ராசவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதும் ஃபோக்கஸில் தான் இருக்கணும், கிட்னி ஸ்டோனும் அடுத்த ஃபோக்கஸில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கரெக்டாக அந்த ஸ்டோனை நம்ம க்ரஷ் பண்ண முடியும். சரி, இப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் கீழே இருக்கிறது 484, அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 484, அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. இதுலேருந்து நமக்கு ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் வந்து 484 மைனஸ் 64, இதை மைனஸ் பண்ணுங்கள், 420 வருது. அப்போ ஏஇ வேணால் ரூட் ஆஃப் 420. இப்போ 420க்கு ரூட் எடுத்தீங்கன்னு வைங்களேன், அது 20.5 கிடைக்கும். அப்போ therefore the patient kidney stone should be placed 20.5 cm from the center of the ellipse. That's all. Question number 41 B. A rod of length 1.2 meter moves with its ends always touching the coordinate axis. The locus of the point P on the rod, which is 0.3 meter from the end, is contact with the x-axis, is an ellipse. Find the eccentricity. இப்போ நான் ஒரு x-axis எடுத்துக்கிட்டேன், ஒரு y-axis எடுத்தாச்சு. இதில் ஒரு ராட் இருக்குது. அந்த ராட் வந்து x-axis டச் பண்ணுது, y-axis டச் பண்ணுது.
ராட் வந்து மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுது? அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் ரெண்டும் எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸை டச் பண்ணியே மூவ் ஆகுது. அப்போ இந்த ஒய் ஆக்சிஸ் இது வந்து லென்த் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும், இந்த லென்த்தை வந்து இப்படி என்லார்ஜ் ஆகிட்டே வரும். அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கான்? 0.3 மீட்டர் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இது 0.3 இருந்தால் ரிமைனிங் 0.9 இருக்கும். அப்போ தான் டோட்டல் வந்து நமக்கு 1.2 மீட்டர் கரெக்டாக வரும். இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்டை நான் x1, y1 எடுக்கிறேன். இதுதான் மூவிங் பாயிண்ட். இந்த ராட் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே வருது. மூவ் ஆக ஆக பொசிஷன் வந்து இந்த பியோட பொசிஷன் மாறும். பொசிஷன் மாறுதுன்னா அந்த மாறுற அதோடைய பாத் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதான் லோக்கஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இது x1, y1 எடுத்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு x டிஸ்டன்ஸ், அது x1, இங்கே y1. சரியா? சரி, இந்த ராட் வந்து எக்ஸ் ஆக்ஸோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளை தீட்டான்னு எடுத்துக்கிடுவோம். சொல்யூஷன்: let AB be the rod and P x1 y1 be the point on the rod such that AP is equal to 0.3 meters. இப்போ ஒரு பெர்பெண்டிகுலர் வரையேன். draw PD perpendicular to x axis and PC perpendicular to y axis. இப்படி வரைஞ்சிட்டோம்னா அது லென்த்து கிடைச்சிடும். அதே நேரத்தில் தீட்டா அசியூம் பண்ணியிருக்கோம். let theta be the angle between the rod AB and x axis. அப்போ இதுலேருந்து நம்ம ட்ரையாங்கிள் கிடைக்க பாருங்கள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ நம்ம இதில் வந்து என்ன செய்யலாம்னா காஸ் தீட்டா சைன் தீட்டா எடுத்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி, ட்ரையாங்கிள் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணும்போது நமக்கு பாத் கிடைச்சிடும். பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் பிசிபி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு டு தீட்டா பிசி பை ஹைபாட்னியூஸ் பிபி. அப்போ அட்ஜசன்ட் சைடு உங்களுக்கு எவ்வளோன்னா x1 வரும் பை 0.9. அதே மாதிரி அடுத்தது இன் ட்ரையாங்கிள் பிடிஏ எடுத்திங்கன்னா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டு தீட்டா which is PD by hypotenuse AP. இப்போ ஆப்போசிட் டு சைடு வந்து y1 by 0.3. By the trigonometric identity cos square theta plus sin square theta equal to 1, therefore x1 by 0.9 whole square plus y1 by 0.3 whole square equal to 1. இதை ஸ்கொயர் பண்ணும்போது x1 square by 0.81 plus y1 square by 0.09 is equal to 1. பாருங்க, இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா இந்த x1 y1 ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா therefore the locus of x1 y1 is x1க்கு பதிலாக x, y1க்கு பதிலாக y போட்டிங்கன்னா இதுதான் locus of the point P which is an ellipse. Now to find the eccentricity கண்டுபிடிக்கணும். இதில் a ஸ்கொயர் உங்களுக்கு 0.81 தெரியும், b ஸ்கொயரோட வேல்யூ 0.09 தெரியும். அப்போ உங்களுக்கு e கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ரூட் ஆஃப் 1 minus b square by a square equal 1 minus b square வந்து 0.09 by a square வந்து 0.81. இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 9/81 கட் பண்ணால் 1/9 வந்துடும். அப்போ 1 minus 1/9 எல்சிஎம் எடுத்தால் 9 minus 1/9 8/9 வருது. இதை ரூட் எடுத்துட்டிங்கன்னா 2√2/3 கிடைக்கும். இதுதான் எக்ஸென்ட்ரிசிட்டி. (42a) show that the line x minus y plus 4 equal to 0 is a tangent to the ellipse x square plus 3y square equal to 12. Also find the coordinates of the point of contact. Solution: the equation of the ellipse is x square plus 3y square equal to 12. இதில் உங்களுக்கு a square b square தெரிஞ்சால் தான் நீங்கள் கண்டிஷன் போட முடியும். அதனால் முதல்ல இதை 12ஆல் டிவைட் பண்ணிடுவோம். இப்போ டிவைட் த்ரூ அவுட் பை 12. அப்போ x square by 12, 3y square by 12 போடும்போது 3க்கு 12 கட் கொடுத்தா 4, இங்கே 12/12 1. இதுலேருந்து என்ன கிடச்சிரும்? a square equal to 12, b square is equal to 4. அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஒன்று கிவன். அப்போ கிவன் லைன் இஸ் x minus y plus 4 equal to 0. இதை y is equal to mx plus c ஃபார்மெட் எழுதுறாருந்தா இந்த y ரைட் சைட் பண்ணால் ப்ளஸ், அப்போ y equal to x plus 4ன்னு வரும். அப்போ எக்ஸோட கோஷன் தான் உங்களுக்கு m, கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் c. அப்போ a square b square கிடைச்சிட்டு mc கிடைச்சிட்டு இப்போ கண்டிஷன் போட போகிறேன். கண்டிஷன் ஃபார் y is equal to mx plus c to be a tangent to the ellipse x square by a square plus y square b square equal to 1 is c square is equal to a square m square plus b square. இது ஈக்குவலாக இருந்தால் கொடுத்துருக்கிற லைன் வந்து எலிப்ஸுக்கு டேஞ்சண்டாக தான் இருக்க முடியும். இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் இருக்கான்னு பார்க்க போகிறேன். அப்போ இந்த கண்டிஷன் பண்ணால் டு ப்ரூவ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதில் உங்களுக்கு எல்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயர், ஆர்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் சி ஸ்கொயர், சியோட வேல்யூ 4, அப்போ 4 ஸ்கொயர், அதோடைய வேல்யூ 16. அப்போ எல்ஹெச்எஸ் முடிஞ்சது. ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க.
RHS எடுத்திங்கன்னா a ஸ்கொயர் m ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயருக்கு 12 போடுங்க, m ஸ்கொயருக்கு 1 தான் வரும், ப்ளஸ் b ஸ்கொயருக்கு வந்து 4. அப்போ 12 ப்ளஸ் 4 16 தான் கிடைக்கும். அப்போ LHSும் 16 தான், RHSும் 16 தான். Thus the line x minus y plus 4 equals 0 is a tangent to the ellipse, hence proved. முதல்ல ப்ரூவ் பண்ணியாச்சு. Now to find the coordinate of the point of contact. நமக்கு தெரியும் point of contact formula. The point of contact is equal to minus a square m by c, b square by c. இப்போ a ஸ்கொயருக்கு 12 போடுங்க, அங்கே மைனஸ் இருக்குது. அப்போ minus 12 into 1 by 4, இங்கே 4 by 4. இதை கட் கொடுத்தா minus 3, 1 தான் point of contact. Question number 42b. Find the vertex, focus, equation of directrix, length of the lateral rectum of the parabola x square minus 2x plus 8y plus 17 equal to 0. இதில் நம்ம வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ்லாம் கண்டுபிடிக்கணும். இது பேரபோலா, சரிதானா? இந்த ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலாவை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும். இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய வேலைகளை பாருங்கள். சொல்யூஷன், முதல்ல அந்த ஈக்குவேஷன் அப்படி எழுதியிருக்கிறேன். இதில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா ஒய் ஸ்கொயர் இருக்கான்னு பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸ் டேமையும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு மற்ற எல்லாம் ரைட் சைடு கொண்டு போகணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுருக்கேன். 8y ரைட் சைடு போயிருக்கு, 17 ரைட் சைடு போயிருக்கு. அடுத்தது இந்த லெஃப்ட் சைடை வந்து ஸ்கொயராக கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ ஸ்கொயராக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு டேம் ஆட் பண்ணணும். அதான் நீங்கள் என்ன பண்ணணும்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருதோ அந்த டேமை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது, -2. அந்த 2ஆல் டிவைட் பண்ணால் -1 வரும், அதுக்கு ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர். இந்த 1 ஸ்கொயரை ஆட் பண்ணவும் செய்யுங்க, சப்ட்ராக்ட் பண்ணவும் செய்யுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இருக்குது, ஒரு 1 ஸ்கொயர் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1 ஸ்கொயர் மைனஸ் பண்ணியிருக்கேன், வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. ஈக்குவல் டு அந்த ரைட் சைடு இருக்கிறதுலாம் அப்படி இருக்குது. இது இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் இங்கே வச்சுக்கிறேன். இந்த 1 ஸ்கொயர் ரைட் சைடு போனால் +1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த ரைட் சைடில் -8y, இது ஒரு -16 வரும். இதில் ஒரு -8 காமன் எடுத்துடலாம். அதே நேரத்தில் இதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கொயராக கம்ப்ளீட் பண்ணிடலாம். x - 1 த ஹோல் ஸ்கொயர் எழுதிடலாம். இங்கே -8 காமனாக எடுத்துருக்கிறேன். அப்போ y +2 வரும். சரி, இப்போலேருந்து நமக்கு என்ன தருது அப்படின்னு சொன்னால், இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்தாச்சு. அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இது எந்த டைப்பில் இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4ay கான்செப்டில் வரனால திஸ் இஸ் ஓப்பன் டவுன்வர்ட். கம்பேர் திஸ் ஈக்குவேஷன் வித் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா ஓப்பன் டவுன்வர்ட். அதான் இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அப்போ இதில் உங்களுக்கு ஹச்சுக்கு பதிலாக என்ன இருக்குது, கேக்கு பதில் என்ன இருக்குது, 4ஏக்கு பதில் என்ன இருக்குது, இவ்வளோ ஈக்குவேட் பண்ணணும். அப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா ஹச்சுக்கு பதிலாக 1 இருக்குது, கேக்கு பதிலாக -2 இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம வெர்டெக்ஸ் எழுதிடலாம். வெர்டெக்ஸ் h, k இஸ் ஈக்குவல் டு 1, -2 சொல்லிடலாமா? அதே நேரத்தில் இங்கே 4a இருக்கிற இடத்துல உங்களுக்கு 8 இருக்குது. அப்போ 4a ஈக்குவல் டு 8, a ஈக்குவல் டு 2, அதுவும் எழுதி வச்சுக்கிடணும். அப்போ தான் எழுத முடியும். இப்போ நம்ம கிராஃப் வரைஞ்சிடலாம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் ரெண்டையும் போட்டுக்கிட்டோம்னா இப்போ பாயிண்ட் முதல்ல வெர்டெக்ஸை குறிச்சிடும். வெர்டெக்ஸ் வந்து 1, -2. எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய்யில் -2. அப்போ இதுதான் வெர்டெக்ஸ். அடுத்த ஃபோக்கஸ் வந்து 2 யூனிட் தள்ளி இருக்குது. அதே நேரத்தில் இது வந்து ஓப்பன் டவுன்வர்ட். அப்போ வெர்டெக்ஸ் வந்து கீழே தான் போகணும். 2 யூனிட் தள்ளி போச்சுன்னா இதுதான் ஃபோக்கஸ். அப்போ a ஈக்குவல் டு 2. அப்போ அங்கேருந்து எக்ஸுக்கு வேல்யூ 1 தான், ஒய்க்கு வேல்யூ -2, அப்போ -4, 1, -4 இதுதான் ஃபோக்கஸ். அடுத்தது நம்ம ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா வரைஞ்சாச்சு. வெர்டெக்ஸ் வழியாகவும் ஃபோக்கஸ் வழியாகவும் போகிறது தான் ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா. இப்போ ஓப்பன் டவுன்வர்டுங்கிறனால வெர்டெக்ஸ்லேருந்து நான் ஓப்பன் டவுன்வர்ட் மாதிரி கிராஃபை வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா எழுதிக்கலாம். நம்ம அங்கே கண்டுபிடிச்சது தான் அதை எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். டைரக்ட்ரிக்ஸோட ஃபார்முலா y = a + k. அப்போது இங்கே நான் உங்களுக்கு கேயோட வேல்யூ -2, கேயோட வேல்யூ -2, ஏயோட வேல்யூ +2. அப்போ -2 + 2 y = 0. அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தான் உங்களுக்கு டைரக்ட்ரிக்ஸ். சரி, இப்போ எழுதிடலாம். கேட்டதெல்லாம் கண்டுபிடிச்சா பாருங்க. ஃபோக்கஸ் s = h + 0, k - a. அப்போ இது வந்து 1 + 0, -2, அப்போ 1, -4 அங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் இஸ் y = k + a. அப்போ கேயோட வேல்யூ -2, ஏயோட வேல்யூ +2. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 வந்துடும். இதை நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு இங்கே குறிச்சிருக்கிறோம் ரெட் கலரில். அடுத்து லென்த் ஆஃப் லேட்ரஸ் ரெக்டம் ஃபார்முலா 4a.
ஏவோட வேல்யூ 2, அப்போ 4 2s are 8. இது லென்த் ஆஃப் லெட்டர் ஸ்டேட்டம். நம்ம கேட்டது எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. Question number 43A. Find the vector parametric, vector non-parametric and Cartesian form of the equation of the plane passing through the points -1 to 0 to 2 minus 1 and parallel to the straight line x minus 1 by 1 is equal to 2y plus 1 by 2 is equal to z plus 1 by minus 1. Solution. Here given 2 points are given and one parallel vector also given. The 2 points are என்ன pointsலாம் பாருங்க -2. இதை பாயிண்ட் ஃபார்மெட்லையும் எழுதிக்கணும், வெக்டர் ஃபார்மெட்லையும் எழுதிக்கணும். x1 y1 z1 அப்படின்னு சொன்னால் -1 2 0. அது வெக்டர் ஃபார்மெட்லனா -i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 0k வெக்டர். அது செகண்ட் பாயிண்ட் எழுதும்போது b x2 y2 z2 2 2 -1. அப்போ b வெக்டர்னு சொல்லும்போது 2i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் மைனஸ் k வெக்டர். இப்போ வெக்டர் ஈக்குவேஷனாக இருந்தாலும் நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனாக இருந்தாலும் b மைனஸ் ஏ வேணும். அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், b மைனஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ 2i மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏ வந்து 3i வரும். அப்புறம் 2 minus 2 0 minus k minus 0 minus k. அப்போ b minus a தேவைப்படும்னால வச்சுருக்கேன். அப்போ ரெண்டு பாயிண்ட்டையும் நீட்டாக எழுதிட்டோம். அதே மாதிரி ரெண்டு வெக்டர் மைனஸ் பண்ணி எழுதிட்டோம் b minus a. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் பேரலல் வெக்டர் இந்த லைன்லேருந்து எடுத்து வரணும். இந்த லைனில் பாருங்கள் எக்ஸோட கோஷன் எல்லாம் ஒன்றா இருக்கணும், எக்ஸ் ஒய் செட். ஆனால் இங்கே பாருங்கள் ஒய்க்கு கோஷன் 2 இருக்குது. அப்போது அது 2 இருக்கிறதுனால 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அதனால அதை மாடிஃபை பண்ண போகிறேன். அப்போது the parallel vector is of the form x minus 1 by 1. இதில் சேஞ்ச் பண்ணலை, இதில் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். y plus 1 by 2 by 2 by 2. 2 by 2 வேல்யூ 1. அதே மாதிரி இங்கே z plus 1 by minus 1. அப்போ இதில் வந்து நீங்கள் வெக்டர் c எடுத்துக்கலாம். c வந்து எப்படின்னா c1 c2 c3 எடுத்தீங்கன்னா 1 1 minus 1. அப்போ i வெக்டர் j வெக்டர் மைனஸ் k வெக்டர். இப்போ நம்ம பேராமெட்ரிக் ஃபார்ம் எழுதலாம். இந்த பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் இஸ் r vector is equal to a vector plus s into b minus a plus t into c vector, where s and t are parameters belongs to real number. அப்போ இதில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். a வெக்டர் இங்கே இருக்குது, b minus a இங்கே இருக்குது, c வெக்டர் இங்கே இருக்குது. எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டிங்கன்னா இதுதான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். சரி, அடுத்து நம்ம நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் ஃபார்முலா இந்த மைனஸ் a வந்து லெஃப்ட் சைட் பண்ணால் மைனஸ் a. அப்போ r minus a டாட் b minus a cross c vector equal to 0. அப்போ இதில் b minus a cross c vector கண்டுபிடிச்சிடுவோம் முதல்ல. அப்போ தான் நான் பேராமெட்ரிக் எழுதி வைக்க முடியும். இப்போ b minus a cross c vectorனா டிட்டர்மினன்ட் போட்டு ijk போடுறோம். b minus a யோட கோஎஃபிஷியன்ட் 3 0 minus 1 இங்கே இருக்குது. அதே மாதிரி c யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 1 minus 1 அது இங்கே எழுதிட்டோம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். i வெக்டர் இன்ட்டு 0 plus 1, அடுத்த மைனஸ் j இன்ட்டு மைனஸ் 3 plus 1, அடுத்த k இன்ட்டு 3 minus 0. அப்போ இதில் எழுதும்போது என்ன கிடைக்கு பாருங்கள், i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 3k வெக்டர் கிடைக்குது. இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த a வேல்யூவையும் a வெக்டரையும் இந்த b மைனஸ் a கிராஸ் சியும் கொண்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் அதான் உங்களுக்கு நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். நான் பேராமெட்ரிக்னா டீயும் எஸ்ஸும் இருக்காது. அப்போ சப்ஸ்டியூட் a வெக்டர் இஸ் ஈக்குவல் டு அண்ட் b மைனஸ் a கிராஸ் c வெக்டர் ரெண்டையும் கொண்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 1 இங்கே இருக்குது. அப்போ r மைனஸ் ஏக்கு பதிலாக a வெக்டர் போட்டாச்சு டாட் b மைனஸ் a கிராஸ் c இப்போ கண்டுபிடிச்ச வெக்டரை போட்டாச்சு. இப்போ என்ன செய்யணும், இந்த வெளியில் இருக்கிற இந்த வெக்டரை வச்சு ஆரையும் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். இந்த வெளியில் இருக்கிற வெக்டரை வச்சு இந்த i மைனஸ் i ப்ளஸ் 2jயும் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். அப்போ r டாட் இந்த வெக்டர் எழுதிக்கிறேன். அடுத்தது மைனஸ் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1, அடுத்து 2 இன்ட்டு 2 4, k இல்லை. அப்போ 0 இன்ட்டு 3 0 தான். இது எப்படி வந்துச்சு, இந்த வெக்டரை வச்சு ஆரையும் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும், இந்த வெக்டரை வச்சு இந்த வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். இப்போ ஆர் டாட் இந்த வேல்யூ இருக்கட்டும், இதை சிம்பிளை பண்ணி ரைட் சைட் கொண்டு விட்டால் 3 வந்துடுது. இதுதான் உங்களுக்கு நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். இதுதான் நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். சரிதானா? சரி, அடுத்தது நம்ம கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆர் வெக்டருக்கு பதிலாக எனி வெக்டர் xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் zk வெக்டர் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். we get the Cartesian equation of the plane. 2 implies r வெக்டருக்கு பதிலாக இந்த வேல்யூ போட்டிருக்கேன் டாட் இப்போ வந்திருக்கிற வெக்டர் ஈக்குவல் டு 3. இப்போ ரெண்டு வெக்டருக்கு டாட் ப்ராடக்ட் எப்படி, x இன்ட்டு 1 y இன்ட்டு 2 z இன்ட்டு 3. அப்போ x ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 3. 3 லெஃப்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா x ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z மைனஸ் 3 ஈக்குவல் டு 0ங்கிறது தான்
The Cartesian equation of the plane. Question number 43 B. Show that the lines r vector is equal to 6i vector plus j vector plus 2k vector plus s into I vector plus 2j vector minus 3k vector and r vector is equal to 3i vector plus 2j vector minus 2k vector plus t 2i vector plus 4j vector minus 5k vector are skew lines and hence find the shortest distance between them. Solution. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாயிண்ட் எது வெக்டர் எதுங்கிறது செப்பரேட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், கம்பேரிங் த டூ ஈக்குவேஷன்ஸ் வித் ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ்பி வெக்டர் அண்ட் ஆர் வெக்டர் ஈக்குவல் சி வெக்டர் ப்ளஸ் டிடி வெக்டர். இதுலேருந்து நமக்கு ஏ பாயிண்ட் என்ன கிடைக்கும், வெக்டர் என்ன கிடைக்கும் பாருங்கள். ஏ வந்து இதான் பாயிண்ட்டு, அதை ஏன்னு சொல்லுவோம். இதுதான் வெக்டர், அதை பின்னு சொல்லிடுவோம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பாயிண்ட்டு, அதை சின்னு சொல்கிறேன். இது வந்து வெக்டர், அதை டி வெக்டர்னு சொல்லிடுறேன். இப்போ நமக்கு வேண்டியது இதில் சி மைனஸ் ஏ வேணும். இந்த கண்டிஷனில் சி மைனஸ் ஏ வரும். அப்போ சிங்கிற பாயிண்ட்லேருந்து ஏங்கிற பாயிண்ட்டை மைனஸ் பண்ணிவிடுவோம். 3 மைனஸ் 6 வந்து மைனஸ் 3i வெக்டர் வரும். 2 மைனஸ் 1 ஜே, அடுத்து மைனஸ் 2 மைனஸ் 2 அப்படிங்கும்போது மைனஸ் 4k வெக்டர் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி வெக்டரும் டி வெக்டரும் கம்பேர் பண்ணும்போது எதாவது காமன் எடுக்க முடியுதா? கிளியர்லி பி வெக்டர் இஸ் நாட் த ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் டி. ரெண்டும் ஸ்கேலார் மல்டிபிள் இல்லை. ஸோ த டூ வெக்டர்ஸ் ஆர் நாட் பேரலல். அப்போ நாட் பேரலல்ங்கிற கான்செப்ட் வந்த பிறகு தான் நம்ம கோப்ளைனார் கண்டிஷனுக்கே வரணும். ஸ்கியூ லைன்ஸாக இருக்கணும்னா அதுக்கு கண்டிஷன் என்ன, சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி ஈக்குவல் டு சி மைனஸ் ஏங்கிறது x2 மைனஸ் x1, இதுதான் x2, இது x1, y2 மைனஸ் y1, z2 மைனஸ் z1, அதான் சி மைனஸ் ஏ நம்ம வச்சுருக்கோம். டி வெக்டரோட காம்பனன்ட்ஸ் b1 b2 b3, டியோட காம்பனன்ட் d1 d2 d3. அப்போ இதை எழுதினீங்கன்னா பாருங்கள், இது மைனஸ் 3 1 மைனஸ் 4. அடுத்த பியோட காம்பனன்ட் இருக்குது 1 2 மைனஸ் 3. அடுத்த டியோட காம்பனன்ட் 2 4 மைனஸ் 5. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். மைனஸ் 3 இன்ட்டு 2 5 சார் 10, 4 3 சார் 12, அப்புறம் மைனஸ் 1 இன்ட்டு 1 இன்ட்டு 5 மைனஸ் 5, 2 3 சார் மைனஸ் 6 வருது, ப்ளஸ் 6 போடுவீங்க. மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு 4 4, 2 2 சார் 4. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டைம் 0. அப்போ மைனஸ் 3 இன்ட்டு 2 மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 4 இன்ட்டு 0. அப்போ இதோடைய வேல்யூ மைனஸ் 6 மைனஸ் 1 ப்ளஸ் 0, இதோடைய வேல்யூ மைனஸ் 7 which is not equal to 0. therefore these two lines are skew lines, hence proved. முதல்ல ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ ஷோ தட்னு சொன்னால ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன ப்ரூவ்னா அண்ட் ஹென்ஸ், இப்போ ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும். தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்கியூ லைன்ஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி பை மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் டி. நம்ம இப்போ ஏற்கனவே கண்டுபிடிச்சது தான், அப்படியே வேல்யூ போட்டு எழுதிடலாம். அப்போ நான் பி கிராஸ் டி முதல்ல கண்டுபிடிச்சிக்கிடுவோம். பி கிராஸ் டினா ஐஜேகே, பியோட காம்பனன்ஸ் வந்து 1 2 மைனஸ் 3, டியோட காம்பனன்ஸ் 2 4 மைனஸ் 5. இப்போ இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஐ இன்ட்டு மைனஸ் 10 ப்ளஸ் 12, ஜே இன்ட்டு மைனஸ் 5 ப்ளஸ் 6, அது 4 கே இன்ட்டு 4 மைனஸ் 4. இப்போ I into 2 minus j into 1 plus k into 0. அப்போ 2i vector minus j vector plus 0k vector. இப்போ இதுக்கு மாடுலஸ் வேணும். இப்போ மாடுலஸ் ஆஃப் b cross d is equal root of I part square plus j part square plus k part square equal root 5 வந்திருக்கு. therefore இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டுடலாம். இந்த நியூமரேட்டரில் மைனஸ் 7 போட்டுருங்க. மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 7 பை ரூட் 5. மாடுலஸ்ங்கும் போது பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ 7 by root 5 யூனிட்ஸ். Question number 44A. Prove by vector method that the perpendiculars from the vertices to the opposite sides of a triangle are concurrent. Solution. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிடுவோம். ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் நேம் கொடுத்துக்கலாம். சரி, இப்போது ஒரு பெர்பெண்டிகுலர் ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து ஏங்கிற வெர்டெக்ஸ்லேருந்து பிசிக்கு பெர்பெண்டிகுலர், அது பேர் ஏடி. அதே மாதிரி பியிலேருந்து ஏசிக்கு பெர்பெண்டிகுலர், அது பிஇ. இந்த ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் ஓ. இப்போ மூணாவது ஒரு பெர்பெண்டிகுலர் வந்து அந்த ஓ வழியே பாஸ் பண்ணுதுன்னு சொல்லணும், அது சிஎஃப். சரிண்ணா, டேக் ஓ ஆஸ் த ஆரிஜின். அப்போ இதுலேருந்து நமக்கு ஓஏ வெக்டரை ஏ வெக்டர்னு வச்சுக்கிடுவோம், ஓபி வெக்டரை பி வெக்டர்னு வச்சுக்கிட்டோம், ஓசி வெக்டரை சி வெக்டர்னு வச்சுக்கிடுவோம். ஓ வந்து ஆரிஜின் எடுத்தனால.
இப்போ in triangle ABC, let OA equal to A vector, OB equal to B vector, OC equal to C vector. The two altitudes AD and BE intersect at O. இதில் வந்து நம்ம ரெண்டு ஆல்டிடியூட் வந்து ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணி எடுத்து மூணாவது ஆல்டிடியூட் அது அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் O வழியே பாஸ் பண்ணுன்னு சொன்னால் போதும். அப்போது let CO be produced to meet AB at F. அப்போ இதை நம்ம புதுசாக C1 ஜாயின் பண்ணுறோம். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது Fல மீட் ஆகுது, அது பெர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணணும். சின்ஸ் AD is perpendicular to BC, ஃபஸ்ட்டில் நம்ம அஸ்யூம் பண்ணது AD வந்து பெர்பெண்டிகுலர் எடுத்தோம், BE பெர்பெண்டிகுலர், இந்த ரெண்டு கான்செப்டை எடுக்க போகிறோம், மூணாவது கான்செப்ட் ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ சின்ஸ் AD is perpendicular to BC அப்படி இம்ப்ளைஸ் OA is perpendicular to BC. சரிதானா? OAங்கிறது வெக்டர், ADங்கிறது ஒரு லைன், ரெண்டும் ஒன்று போல் கோயின்சைடாக இருக்குது. அப்போ வெக்டருங்கும் போது அதே டைரெக்ஷனில் உள்ளதை சொல்லலாம். அதுக்கு தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். OA வெக்டர் இஸ் perpendicular to BC வெக்டர். அப்போ ரெண்டு வெக்டர் பெர்பெண்டிகுலர்னா இதுக்கு டாட் ப்ராடக்ட் 0 வரும். அப்போ OA டாட் BC ஈக்குவல் 0. இதுலேருந்து நம்ம OA வெக்டருக்கு A வெக்டர் போட்டுக்கலாம். BCனா ஹெட் மைனஸ் டெயில், அப்போ OC மைனஸ் OB, அப்போ C மைனஸ் பின்னு சொல்லிடலாம். அப்போ இதுக்கு பதிலாக A வெக்டர் டாட் C மைனஸ் B ஈக்குவல் 0. இப்போ டாட் ப்ராடக்ட் எடுத்துட்டிங்கன்னா A டாட் C மைனஸ் A டாட் B ஈக்குவல் 0. இதை ஒன்றுன்னு வச்சுக்கிறோம். இதே மாதிரி ரெண்டாவது இப்போ AD பெர்பெண்டிகுலர் எடுத்த மாதிரி இப்போ B பெர்பெண்டிகுலர்னு ஆரம்பிக்கிறேன். சின்ஸ் B இஸ் பெர்பெண்டிகுலர் டு CA, பியில் தான் OB இருக்குது, அப்போ OB இஸ் ஆல்சோ பெர்பெண்டிகுலர் டு CA. அப்போது ரெண்டு வெக்டருக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா OB டாட் CA ஈக்குவல் 0. OB வந்து B வெக்டர்னு வச்சுருக்கோம், CA OA மைனஸ் OCன்னு சொல்லலாம். அப்போ A மைனஸ் C வெக்டர். இது டாட் ப்ராடக்ட் நல்லா பண்ணால் B டாட் A மைனஸ் B டாட் C ஈக்குவல் 0. இது பாயிண்ட் நம்பர் 2. இப்போ 1 and 2 ஆட் பண்ணுங்கள், ஆடிங் 1 and 2. அப்போ இங்கே இருக்கிற A டாட் C மைனஸ் A டாட் Bயும் அப்புறம் ப்ளஸ் இங்கே B டாட் Aயும் B டாட் சியும் ரெண்டு ஆட் பண்ணால் அதோடைய வேல்யூ ஈக்குவல் டு 0. ரைட் சைடும் 0 தான் இருக்குது. இதில் காமன் டேர்ம் கட் கொடுத்துடலாம். A டாட் பியும் B டாட் ஏயும் காமன் கட் கொடுத்துடலாம். அது ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ் அப்படின்னு கட் கொடுத்துட்டோன்னா ரிமைனிங் டேர்ம் A டாட் C மைனஸ் B டாட் C ஈக்குவல் 0. இதில் நம்ம C வெக்டரை காமன் எடுத்துடலாம். அப்போ C வெக்டரை காமன் எடுத்திங்கன்னா A மைனஸ் B. இப்போ C வெக்டருங்கிறது OC வெக்டர், ABங்கிறது BA வெக்டர். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்னா BA இஸ் பெர்பெண்டிகுலர் டு OC. Therefore, OC எதோட coincide ஆகுது? CF ஓட. which implies CF is perpendicular to AB. Hence, the perpendicular drawn from C to that side AB passes through Oங்கிறது தெரியுது. Therefore, the altitudes are concurrent. Hence, proved. Question number 44B. Prove that cos alpha plus beta equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. Solution. இது பண்ணுறதுக்கு முதல்ல ரெண்டு ஆங்கிள் வேணும். ஆங்கிள்னா ரெண்டு வெக்டர் எடுக்க போகிறேன். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இசட் ஆக்சிஸ் ஒன்று இருக்குது, நான் அது வரையில. பாருங்கள், இது ஆரிஜின். இப்போது இது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அலாங் நான் வந்து ஐ வெக்டர் எடுத்துக்கிட்டேன், ஒய் வெக்டருக்கு அலாங் ஜே வெக்டர் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு வெக்டர் எடுத்திருக்கோம். இந்த வெக்டர் வந்து ஏங்கிற பாயிண்டில் போகுது. அப்போ இது ஏ வெக்டர்னு வச்சுக்கிடுவோம். இந்த ஏ வெக்டர் வந்து எக்ஸ் ஆக்ஸோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா. அதே மாதிரி பின்னு ஒரு வெக்டர் எடுத்துக்கிட்டேன். அந்த வெக்டர் வந்து ஸ்மால் பி வெக்டர். அது வந்து எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னா பீட்டாங்கிற ஆங்கிள் மேக் பண்ணுது எக்ஸ் ஆக்ஸோட. சரி, இப்போ லெட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஒஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஓபி வெக்டர் பி த யூனிட் வெக்டர்ஸ் அண்ட் விச் மேக்ஸ் angle alpha and beta with x axis. இப்போ ரெண்டு பெர்பெண்டிகுலர் வரைய போகிறேன் எக்ஸ் ஆக்சிஸ். இது ஒரு LAங்கிறது ஒரு பெர்பெண்டிகுலர், அடுத்தது MBன்னு ஒரு பெர்பெண்டிகுலர். ரெண்டு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சாச்சு. அதை எழுதிடுவோம். ட்ரா LA and MB பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இன் ட்ரையாங்கிள் OLA, இந்த OLAங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் OL ப்ளஸ் LA தான் வந்து OA வெக்டர். OA வெக்டர் ஈக்குவல் டு பாருங்கள், இங்கேருந்து OA வெக்டர் ஈக்குவல் டு OL ப்ளஸ் LA. இதில் OLங்கிறது என்னென்னா நமக்கு அட்ஜசன்ட் சைடு, ஆல்ஃபாவுக்கு அட்ஜசன்ட் சைடு. அப்போ அதுக்குனால அது காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டர் வரும். இது வந்து ஆல்ஃபாவுக்கு ஆப்போசிட் சைடு. இப்போ சைன் ஆல்ஃபா இன்ட்டு ஜே வெக்டர் வரும். அது டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன், அதில் மைனஸ் வரும். பாருங்கள், ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டர் மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டர். அதே மாதிரி சிமிலர்லி நம்ம என்ன எழுதிக்கலாம்னா பி வெக்டர் எழுதும்போது காஸ் பீட்டா ஐ வெக்டர் ப்ளஸ் சைன் பீட்டா ஜே வெக்டர். இப்போ
என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டுக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ஆல்ஃபா அங்கே பீட்டா, அப்போ டோட்டல் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வரும். அப்போ இந்த ஆங்கிள் எழுதிடுவோம். தி ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. பை த டெஃபினிஷன் ஆஃப் டாட் ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட்னா ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு மாட் ஏ வெக்டர் மாட் பி வெக்டர் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா. மாட் ஏ மாட் பி ஒன்று தான், ஏன்னா யூனிட் வெக்டர்ஸ். அப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மட்டும் வரும். இதை நம்ம 3ன்னு வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் பை த வேல்யூ ஆஃப் டாட் ப்ராடக்ட். இப்போ டாட் ப்ராடக்ட் வேல்யூ வச்சு எடுக்கணும்னா ஐயோட மல்டிப்ளை பண்ணுவீங்க, ஜியோட மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் எடுத்தாச்சு. இப்போ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா கிடைக்கும். இதை 2ன்னு சொல்லிடுவோம். இல்லை ரெண்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஏ டாட் பி தான். அப்போது ரெண்டு ரைட் சைடு ஈக்குவல். அப்போ ஃப்ரம் 3 and 4 we get cos alpha plus beta equal to cos alpha cos beta minus sin alpha sin beta, hence proved. Question number 45A. A conical water tank with vertex down of 12 meter height and has a radius of 5 meter at the top. If water flows into the tank at a rate of 10 cubic meter per minute, how fast is the depth of the water increases when the water is 8 meters deep? Solution. அந்த கோனிக்கல் வாட்டர் டேங்க் வந்து இன்வெர்டட் டைப்பில் இருக்குது. வெர்டெக்ஸ் வந்து பாட்டத்தில் இருக்குது. அப்படி ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 5 மீட்டர்ஸ், ஹைட் வந்து 12 மீட்டர்ஸ். இப்போ அது ஒரு பர்டிகுலர் ஹைட்டு h=8 இருக்கும்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹைட் வந்து கொஸ்டின் மார்க் தான் கேட்குறாங்க. இதோடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் dV/dt வந்து 10 மீட்டர் கியூப் பெர் மினிட் கொடுத்துருக்காங்க. சரியா? சரி. சொல்யூஷன். given that the rate of change of volume of the conical tank is dV/dt is equal to 10 meter cube per minute and the height h is equal to 12. அது எப்போ கண்டுபிடிக்கணும்? ரேட் ஆஃப் சேஞ்ச் 5 ரேடியஸ் இருக்கும்போது. இப்போ இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், இந்த வால்யூமை வந்து எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹச்சுக்கு சேஞ்ச் பண்ணிடணும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹச் தான் கேட்டிருக்கு, ரேடியஸை பற்றி இப்போ சொல்லலை. அதனால் நம்ம எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹச் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் அண்ட் ஹைட் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ r/h is equal to, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5/12 போடுவீங்க. அப்போ இதில் r is equal to இந்த ஹச்சை கிராஸ் பண்ணல அப்படின்னா 5h/12 கிடைச்சிடும். டு ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் of depth of the water, that is dH/dt கண்டுபிடிக்கணும். when the depth is 8 meter இருக்கும்போது கண்டுபிடிக்கணும். சரி. we know that volume of the cone V is equal to formula 1/3 pi r square h. இப்போ 1/3 pi வந்து கான்ஸ்டன்ட். இதில் வந்து நம்ம r ஸ்கொயருக்கு வேல்யூ 5h/12 போட போகிறோம். அப்போது 25h²/144 into h வந்துடும். இப்போ h² into h வந்து h³ இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளை பண்ணி எழுதிக்கிட்டிங்கன்னா 25/3 into 144 pi h³ கிடைக்கும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இதான் வால்யூம் V. அப்போ டிஃப்ரென்ஷியேட் V with respect to t. அப்போ dV/dt is equal to 25/3 into 144 pi வரைக்கும் கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கட்டும். h³ டிஃப்ரென்ஷியேஷன் 3h² into dH/dt. இதுலேருந்து 3 கேன்சல் கொடுத்துக்கலாம். அப்போ ரிமைனிங் டைம் எழுதுனீங்கன்னா dV/dtக்கு வேல்யூ போட்டுங்க, 10 போட்டுருங்க. ஈக்குவல் டு இங்கே 25/144 வருது, பையும் இருக்கட்டும், இன்ட்டு h²க்கு 8² போட்டுருங்க. ஏன்னா h வந்து 8 கொடுத்துருக்காங்களா, 8 dH/dt கொஸ்டின் மார்க் அது இருக்கட்டும் அப்படியே. இப்போ dH/dt இங்கே வச்சு இதை அவ்வளோத்தையும் லெஃப்ட் சைட் பண்ணிங்கன்னா எல்லாம் ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ 10ஐயும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுற மாதிரி எழுதிட்டு dH/dt ஈக்குவல் டு 10 இன்ட்டு இது ரெசிப்ரோக்கல் போட்டால் 144/25 into 8² 64 ரெசிப்ரோக்கல்னால் 1/64 வரணும். பை நியூமரிக்கல் இருக்கணும், 1/64 பைன்னு எழுதிக்கிறேன். சரி. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். கட் கொடுத்துட்டு ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 9/5 into 2 into 1/4 பை வந்திருக்கு. கட் கொடுத்துருக்கேன். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 9/10 pi meters per minute. இதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹைட். Question number 45B. Show that the two curves x² minus y² equal to r² and xy is equal to c² where c, r are constants. Cut orthogonally. Solution. Let x0, y0 be the
points of intersection. Given that the two curves are x square minus y square equal to r square and xy is equal to c square. Differentiate with respect to x. அப்போ இதை x square differentiate பண்ணால் 2x வரும், y square minus 2y into dy dx வரும், equal to r square differentiation 0. அப்போ இங்கே dy dx மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டிங்கன்னா ரைட் சைடு போச்சுன்னா 2 minus x by 2y வரும். இதை கட் கொடுத்துட்டிங்கன்னா x by y வந்துருக்கும். அதே மாதிரி இங்கே எக்ஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அப்போது யூவி ஃபார்முலா ஃபஸ்ட்டில் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் அப்படி வச்சுக்கிடுங்க. இப்போ எக்ஸ் அப்படி வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஓவி டிஎக்ஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேஷன் 0 கான்ஸ்டன்ட். அப்போ டிஓவி டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பை எக்ஸ் கிடைக்கும். Now to find the slope at the intersecting point x0, y0. அப்போ ஃபஸ்ட்டில் இந்த டிஃப்ரென்ஷியேஷன் போட்டு இதில் பாயிண்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் m1 கிடைக்கும். அப்போ m1 is equal to du by dx at x0, y0. அப்போ m1 is equal to இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள் x0 by y0. அதே மாதிரி செகண்ட் ஸ்லோப் m2 is equal to இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ m2 is equal to உங்களுக்கு minus y0 by x0. இப்போ to prove the product of the slopes is m1 into m2 is equal to minus 1 ப்ரூவ் பண்ணணும். ஏன் ப்ரூவ் பண்ணணும்? இது ஆர்த்தோகோனலின்னு சொல்லியிருக்கு. ஆர்த்தோகோனல்னா பெர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ இதில் LHS வந்து m1 into m2. m1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா x0, y0. m2ஓட வேல்யூ minus y0 by x0. இப்போ கட் கொடுத்துருங்க. x0 கட் கொடுத்துருங்க. அதே மாதிரி அடுத்தது y0 கட் கொடுத்துருங்க. இப்போ எல்லாம் கட் ஆகிட்டு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் 1 தான் ஆன்சர், விச் இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைட். ஹென்ஸ் த டூ கர்வ்ஸ் கட் ஆர்த்தோகோனலி, ஹென்ஸ் ப்ரூவ்ட். Question number 46a. Find the local extrema for the function f of x equal to minus 3x power 5 plus 5x cube using second derivative test. Solution. Given that f of x equal to minus 3x power 5 plus 5x cube. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்தோம்னா கான்கேவிட்டி தெரியும். செகண்ட் டெரிவேட்டிவ் எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமா பற்றி டிசைட் பண்ணலாம். அதனால் differentiate f of x twice with respect to x we get 2 times differentiation எடுக்க போகிறேன். அப்போ f of xங்கிற differentiate தான் f dash of x. இது 5 3s are 15 வந்துடும். 15x power 4 plus 3 5s are 15x square வரும். Again differentiating we get f double dash of x equal 15 4s are minus 60x cube, 15 2s are plus 30x. இப்போ நமக்கு ஸ்டேஷனரி பாயிண்டில் f dash of x must be 0 இருக்கும். ஸ்டேஷனரி பாயிண்ட் கவனிச்சுக்கிடுங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். அட் த ஸ்டேஷனரி பாயிண்ட் f dash of x must be 0. அப்போ f dash of x இந்த ஃபஸ்ட் டெரிவேட்டிவை 0 கேல்குலேட் பண்ண போகிறேன். அப்போ 0 கேல்குலேட் பண்ணும்போது இதில் வந்து காமனாக இருக்கிற டேம் எடுத்துருவோம். minus 15x square காமன், அதை காமனாக எடுத்துட்டோம்னா x square minus 1 equal to 0 வரும். இந்த x square minus 1 ஃபேக்டர்ஸ் பண்ணால் x plus 1 x minus 1 பாருங்கள். இங்கே x square is equal to 0, x plus 1 equal to 0, x minus 1 0. அப்போ xக்கு 3 வேல்யூ கிடைக்கும். அப்போ x equal to 0, x equal to minus 1, x equal to 1. இதுதான் உங்களுக்கு கிரிட்டிக்கல் நம்பர்ஸ். அப்போது ஸ்டேஷனரி பாயிண்டில் 0ன்னு சொல்கிறோம்ல, அந்த ஸ்டேஷனரி பாயிண்டில் எக்ஸுக்கு என்ன வேல்யூ வருதோ அதுக்கு பேர் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்னு பேர். அப்போ கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஆர் -1 0 1. இப்போ இந்த 3 பாயிண்ட்லையும் செகண்ட் டெரிவேட்டிவ் போட்டு பார்த்தோம்னா அதில் மேக்ஸிமம் மினிமா தெரிஞ்சிடும். அப்போ செகண்ட் டெரிவேட்டிவில் கொண்டு இந்த வேல்யூ கிரிட்டிக்கல் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ அட் x equal to -1. எக்ஸுக்கு -1 போடும்போது f double dash of x என்ன நடக்கும் பாருங்கள். minus 60 into minus 1 whole cube plus 30 into minus 1. அப்போ இது plus 60 வரும், இது minus 30 வரும். 60 minus 30 30 which is greater than 0. Therefore the function has local minimum at x equal to -1. இது பாசிட்டிவாக இருந்தால் x equal to -1ல லோக்கல் மினிமம் ஆகும்.
the local minimum value is அப்போ என்ன பண்ணணும் பாருங்க, இதை கொண்டு இந்த -1 கொண்டு f of xல போட்டிங்கன்னா minimum value கிடைச்சிடும். அப்போ f of -1 is equal to -3 into -1 x power 5 plus 5 into -1 whole cube. அப்போ இதோடைய வேல்யூ மைனஸ், அப்போ +3 ஆயிரும், இங்கே வந்து -5 ஆயிரும். அப்போ 3 minus 5 which is equal to -2 is the local minimum. local extrema கேட்டிருக்கு, அதில் இது local minimum கிடைச்சிட்டு. அடுத்து x equal to +1 போட்டு பார்ப்போம். at x equal to +1 அப்போ f double dash of +1, f double dash of +1 வந்து சைன் பார்க்கணும். அப்போ -60 into 1 cube plus 30 into 1. அப்போ இது -60, இது +30, அப்போ இது -30 வருது, which is less than 0. அப்போ இங்கே நம்ம டிசைட் பண்ணலாம் பாருங்க. therefore the function has local maximum at x equal to 1. இது நெகட்டிவாக இருந்தால் local maximum. therefore the local maximum value is, அப்போ என்ன செய்யணும், இந்த எக்ஸுக்கு நம்ம 1 போட்டோம்ல, இதை கொண்டு ஃபங்க்ஷனில் போடணும், f of xல போடணும். அப்போ f of 1 is equal to -3 into 1 power 5 plus 5 into 1 cube. அப்போ இது வேல்யூ -3, அங்கே +5 equal to 2 is the local maximum. சரியா? அப்போ ரெண்டு ஸ்டேஷனரி பாயிண்டில் வேல்யூ பார்த்துட்டோம். அடுத்து 0ல் பார்க்க போகிறேன். at x equal to 0, f double dash of 0 போட்டிங்கன்னா -60 into 0 cube plus 30 into 0, இதோடைய வேல்யூ 0 தான் கிடைக்குது. அப்போ சொல்லுவோம் this gives no information about extrema. மினிமம்னு சொல்ல முடியாது, மேக்ஸிமம் சொல்ல முடியாது. ஏன்னா பாசிட்டிவாக இருந்தால் லோக்கல் மினிமம் சொல்கிறோம், லெஸ் தென் நெகட்டிவாக இருந்தால் லோக்கல் மேக்ஸிமம் சொல்கிறோம். ஆனால் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் it has no information. therefore the local maximum value is 2 at x equal to 1. the local minimum is -2 at x equal to -1. therefore the stationary points are, அந்த கிரிட்டிக்கல் நம்பரை வச்சு எழுதணும். -1 போடும்போது -2 கிடைச்சா, அடுத்த எக்ஸுக்கு 0 போடும்போது 0 தான், அடுத்த 1 போடும்போது 2 கிடைக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ். Question number 46b. Find the smallest possible value of x square plus y square given that x plus y is equal to 10. Smallest possible value. Solution. Given that x plus y is equal to 10, which implies y is equal to 10 minus x. சரியா? ஃபங்க்ஷனை வந்து in terms of xல கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்ம வந்து x square plus y square நான் f of xன்னு அசியூம் பண்ணிடுறேன். let f of x equal to x square plus y square. இதில் இந்த ஒய்ங்கிற டேமுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டோன்னா எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்லேயே கிடச்சிரும். அப்புறம் டிஃபரன்ஷியேட் எடுக்க ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஒய் இருக்கிற இடத்துல 10 minus x போட்டுக்கோங்க. இப்போது இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், 2 times பண்ண போகிறோம். அப்போ தான் மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்க முடியும், ஸ்மாலஸ்ட் வேல்யூ லார்ஜஸ்ட் வேல்யூ. அதனால டபுள் டைம் நான் நினைச்சேன் டிஃபரன்ஷியேஷன் பண்ண போகிறேன். டிஃபரன்ஷியேட் f of x twice with respect to x. அப்போ f dash of x ஃபர்ஸ்ட் இஸ் டிஃபரன்ஷியேஷன். x ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் 2x. அடுத்து 10 minus x ஹோல் ஸ்கொயர்னா 2 times 10 minus x. அப்புறம் 10க்கு டிஃபரன்ஸ் 0, மைனஸ் எக்ஸுக்கு -1. இப்போ 2x எப்படி இருக்கட்டும், இதில் 2 into 10 இருக்குது, அங்கே ஒரு -1 இருக்குது. இந்த -1 வச்சு 10 பண்ணலன்னா -10, இது +x ஆயிரும். அப்போது 2 காமனாக எடுத்துருவோம், இங்கே ஒரு x வரும், இங்கே 10 into -1 -10, மைனஸ் into -1 +x. இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா x plus x 2x வந்துடும். அப்போது 2x minus 10, அகைன் ஒரு 2 காமனாக எடுத்திங்கன்னா 4 காமனாக வந்துடும். இப்போ x minus 5. f double dash பாருங்கள், செகண்ட் டெரிவேட்டிவ். f double dash of x எடுக்கும்போது 4 கான்ஸ்டன்ட், xக்கு டிஃபரன்ஸ் 1 மைனஸ் 5க்கு டிஃபரன்ஸ் 0. அப்போ 4 தான் செகண்ட் டெரிவேட்டிவ். அட் த ஸ்டேஷனரி பாயிண்ட் f dash of x 0ங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஸ்டேஷனரி பாயிண்ட்னா 4 into x minus 5 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். பண்ணால் எக்ஸுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும் பாருங்கள். இப்போது at x equal to 5, எக்ஸுக்கு 5 போடும்போது செகண்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ 4, இது ஆல்வேஸ் கிரேட்டர் than 0 தான், which implies f of x is minimum at x equal to 5. ஏன்னா அது கிரேட்டர் than 0 வர்றதுனால x equal to 5ல் அது மினிமமாக தான் இருக்கும். அந்த மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால் நான் பண்ணுங்க, f of x என்ன இருக்குது, x square plus 10 minus x the whole square இருக்குது. அப்போ இப்போ x இருக்கிறதுல 5 போட்டுருவோம். இப்போ 5 square plus 10 minus 5 the whole square. அப்போ 5 square plus 5 square na 25 plus 25. Therefore the smallest possible value of x square plus y square is equal to 50. Is the answer. Question number 47a. Assuming log e to the base 10 is equal to 0.4343,
Find an approximate value of log 1003 to the base 10. Solution. To find the value of log 1003 to the base 10. இதில் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கணும். 1000 இருந்தால் 10 பவர்ஸாக இருந்தால் லாக் எடுக்கிறது ஈஸி. அப்போ 10 பவராக பிரிக்கணும்னா 1003 அப்படி ரெண்டாக பிரிச்சுக்கிடுவோம். let x is equal to 1000 and delta x equal to 3 அப்படி ரெண்டாக பிரிச்சுக்கிடுவோம். அப்போ x plus delta x நமக்கு தேவையான 1003 இருக்கும். இப்போ let y equal to f of x which is equal to log x to the base 10 அப்படி எடுத்துக்கிறேன். இப்போ f of 1000 எடுத்து பார்த்தீங்கன்னா log 1000 to the base 10, 1000 வந்து 10 cube எழுதலாம். இந்த 3 ஃப்ரெண்டு போட்டிங்கன்னா 3 log 10 base 10, 10 base 10 வேல்யூ 1 equal to 3. அப்போ f of 1000 போட்டால் 3 கிடைக்குது. இப்போ y is equal to log x to the base 10 இருக்கா, இதை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டெவலப் பண்ண போகிறேன். அப்போ டிஃப்ரென்ஷியேட் y with respect to x, dy by dx equal to log x டிஃப்ரென்ஷியேட் 1 by x, இது வந்து base 10 இருக்குதுன்னா log e to the base 10 சொல்லணும். இப்போ இந்த dx கொண்டு நாங்கள் மல்ல பண்ணிங்கன்னா அப்போ dy is equal to 1 by x into log e to the base 10, அதோடைய வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க 0.4343 into dx. இப்போ 1 by x, x வேல்யூ 1000, அப்போ 1 by 1000 into 0.4343 into dx உடைய வேல்யூ 3ன்னு வச்சுருக்கோம், 3 போட்டுக்கிடுங்க. இப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1.3039 வரும் divided by 1000. அப்போ ஒரு 3 டிஜிட் தள்ளி கொண்டு போயிட்டீங்கன்னா dy is equal to 0.0013039. இப்போ நமக்கு வேண்டியது என்னது, f of x plus delta x வேணும், அதான 1003 வரும். அப்போ f of x plus delta x இதோடைய வேல்யூ ஈக்குவல் டு y plus dyன்னு எழுதலாம். அப்போ f of 1000 plus 3, அதாவது 1003 is equal to y யோட வேல்யூ 3, நான் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். y is equal to f of x இதோடைய வேல்யூ 3, அப்போ 3 plus dy யோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 0.001303. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 3 point something, அப்போ log 1003 to the base 10 is equal to 3.001303 தான் ஆன்சர். B, the time t taken for a complete oscillation of a simple pendulum with length L is given by the equation t is equal to 2 into root of L by G, where G is the constant. Find the approximate percentage error in the calculated value of t corresponding to an error of 2% in the value of L. Solution. Given that the error of 2% in the value of L, L ல 2% error இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா therefore dl is equal to 2 by 100 Lன்னு எழுதலாம். இதை பாயிண்ட் நம்பர் 1 வச்சுக்கிட்டோம், dl கிடைச்சிட்டு. இன்னொரு given பாருங்க, also given that t is equal to ஃபார்முலா கொடுத்துருக்காங்க 2 times root of L by G. log எடுத்து செப்பரேட் பண்ணிட்டோம்னா இது வந்து டிஃபரன்ஸ் எடுக்க ஈஸி, அதனால taking log on both sides, which implies log t is equal to log of டோட்டலாக எடுத்துக்கிட்டோம். இப்போ மல்டிப்ளிகேஷன் இருந்தால் இப்போ பாருங்கள் பவரில் 1/2 ஏன் போட்டிருக்குன்னா ரூட்டுங்கிறதுனால 1/2 போட்டிருக்கேன், ஸ்கொயர் ரூட். இப்போ மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ப்ளஸ் எழுதணும், அப்போ ஈக்குவல் டு log 2π தனியாக எழுதிக்கிடுவோம், ப்ளஸ் 1/2 ஃப்ரெண்டு கொண்டு வந்துடலாம் 1/2 log L by G. அப்போ log t is equal to log 2π ப்ளஸ் 1/2 log, இது வந்து L மைனஸ் log G ரெண்டாக பிரிச்சுக்கலாம், இது வந்து கோஷன் ரூல் லாகில். இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் எடுத்துருவோம், டிஃப்ரென்ஷியேட் t with respect to L. அப்போ log t की டிஃப்ரென்ஷியேஷன் 1/t dt by dl is equal to 2π, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 0 தான், ப்ளஸ் 1/2 கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கட்டும், log L, Lனா 1/L மைனஸ் log G கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், அதனால் டிஃப்ரென்ஸ் 0. அப்போ இங்கே வந்து dt by t மட்டும் வச்சுக்கிடுவோம், dl ரைட் சைட் கொண்டு போய்க்கலாம். அப்போது இங்கே என்னெல்லாம் இருக்குன்னா 1/2 இருக்குது, 1/L இருக்குது, இன்ட்டு dl போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம வேல்யூ போட்டுடலாம் பாருங்கள், ஈக்குவல் டு 1/2 1/L, இங்கே 2/100L, இந்த LL கேன்சல் பண்ணிங்கன்னா 1/100 வரும், 2வும் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வேண்டியது என்னது, பெர்சன்டேஜ் எரர் வேணும். பெர்சன்டேஜ் எரர் நினச்சினோம் இன்ட்டு 100 போட்டால் போதுமா. அப்போது now the percentage error in t is equal to dt by t into 100
GT/T வந்து நமக்கு 1/100 வந்திருக்கு. அப்போ ஈக்குவல் டு 1/100 × 100 கட் கொடுத்தீங்கன்னா 1 தான் வரும். அப்போ 1% தான் நமக்கு பர்சன்டேஜ் எரர். சரி, இது வரைக்கும் நம்ம எல்லா கொஸ்டினும் பார்த்தோம். இப்போ ஒரே பேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவ்வளோ ஒன்வேர்டையும் பார்த்தா நல்லாயிருக்கும். அதுக்காக கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து கரெக்ஷன் பர்பஸுக்காக. ஒரே பேஜில் அவ்வளோ ஒன்வேர்ட்ஸும். செக் பண்ணும்போது ஒருவேளை இது டைம் ஓடிட்டே இருந்ததுன்னா நீங்கள் பாஸ் பட்டனோ ஸ்பேஸ் பார் பட்டனோ ஏதோ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் செக் பண்ணி முடித்த பிறகு க்ளோஸ் பண்ணிக்கலாம்.